அனைவருக்கும் வணக்கம். பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் வழங்கும் திசைகாட்டி மாணவர்களின் எதிர்கால சவால்களுக்கான தொழில்முறை வழிகாட்டல் 1. இன்றைய சமகாலத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் தொழில் தளத்தில் அடியெடுத்து வைக்கையில் அங்கே பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். அச்சவால்களை தகர்த்தெறிந்திடும் வகையில் அவர்களை வழிநடத்திட ஒரு பங்கினை நாம் செய்திட வேண்டுமென்ற நோக்கத்தில் இந்நிகழ்வானது உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் வளவாளராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வருகை தரு விரிவுரையாளர் தொழில் வழிகாட்டல் வவுனியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சக்தி சுமணன் ஐயா அவர்களை வரவேற்பதோடு தொடர்ந்து இந்நிகழ்வினை உங்கள் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உரை நான் பொதுவாக மாணவர்களோடு ஒரு விரிவுரையை நிகழ்த்தி விட்டு அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சொற்பொழிவு மாதிரி நான் ஒருபோதும் செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த கரியர் கைடன்ஸ் என்றால் தொழில் வழிகாட்டல் என்கின்ற ஒரு பகுதி ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஒரு சிந்தனையை ஊக்குவிக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது நிபந்தனை. ஆகவே பொதுவாக நான் ஒரு பகுதியை உரையாடிவிட்டு அதனூடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை உரையாடி ஒரு கலந்துரையாடல் நிகழ்வாகத்தான் நான் வளமையாக செய்வது வணக்கம். அந்த வகையில் இன்றைய உரை இது உண்மையிலேயே நாங்கள் தொழில் வழிகாட்டலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 விரிவுரைகளோடு ஒரு முழுமையான பாடத்திட்டமாக வவுனியா பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்திற்கு மாணவர்களுக்கு நான் செய்து வரும் ஒன்று. அந்த அடிப்படையில் நான் இன்று முதலாவது விரிவுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இதில் ஆர்வம் இருப்பின் உங்களுக்கு தொடர்ச்சி முழுமையாக இந்த கற்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் இருப்பின் நீங்கள் உங்களுடைய தமிழ் சங்கத்துக்கூடாக இதை நாங்கள் செய்யலாம். அந்த அடிப்படையில் ஒரு தொழில் வழிகாட்டல் என்று சொல்லும் பொழுது இங்கு நான் இலங்கையினுடைய கல்வி அமைப்பு நாங்கள் எப்படி எங்களுடைய கல்வியை தேர்ந்தெடுக்கின்றோம் என்கின்ற இது முதலாவது பிரச்சனை. நாங்கள் எல்லோருமே பொதுவாக நீங்க பார்த்தீர்கள் இலங்கையின் கல்வி அமைப்பு எப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய தனித்திறமைகளுக்கு அமைய எங்களுடைய பட்டப்படிப்புகளையோ மேற்படிப்புகளையோ நாம் தேர்ந்தெடுப்பதில்லை. பொதுவாக மேற்கத்தைய நாடுகளில் இல்லைன்னு சொன்னால் முன்னேறிய நாடுகளில் ஒருவனுடைய தனித்திறமைக்கு சிறு வயதிலிருந்து அவனுடைய தனித்திறமைக்கு ஏற்ற வகையில் அவனுடைய தொழிற்கல்விகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. ஆனால் நாம் இலவச கல்வி கூடாக வருவதனால் எங்களை பொறுத்தவரையில அப்படின்னு சொன்னால் A லெவல்ல 4 பாட ஸ்ட்ரீம் இருக்குது. அதுல ஆகலும் டொப்பா வரணும்னு சொல்லி இப்ப நாங்கள் ஒரு பயோசயின்ஸ் செய்தவர்னு சொன்னால் அவருடைய இலக்கு தான் டாக்டரா வரணும் தான் அவர் A லெவல்ல படிப்பார். அது கிடைக்காததால தரவரிசைப்படி எங்களுக்கு கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கூடாகத்தான் நாங்கள் எங்களுடைய கல்வியை தேர்ந்தெடுக்கிறோம். இது முதலாவது பிரச்சனை. உதாரணமாக ஒருவருக்கு தன்னுடைய தகுதியை தன்னுடைய அகத்துக்கு பிடித்தமானது இல்லை என்றால் அகத்துக்கு தகுதியான ஒரு கல்வியை தேர்ந்தெடுப்பதை விட இந்த சிஸ்டம் எங்களை ஆர்டர் பண்ணது எல்லாருமே. அப்ப பயோசயின்ஸுக்கு வர்றவருடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு சொன்னால் நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன்னா எனக்கு கிடைக்கல, அதனால பயோசயின்ஸுக்கு வாரன் என்ற ஒரு உளவியல் தாக்கத்தோடு தான் இந்த இலங்கையில மாணவர்கள் கல்வியை தொடர்கிறது. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் நாம் ஒரு வாழ்க்கையில் சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் அங்கு எமக்கு சிறு வயதிலிருந்து எங்களுடைய தனித்திறமைக்கு ஏற்ற ஒரு விருப்பம் பேஷன் என்று நாங்கள் சொல்லுவோம். எங்களுடைய விருப்பம் இருக்க வேண்டும். அந்த விருப்பத்துக்கு அமைய நாம் படித்து அப்படி வருவது மிக மிக குறைவான மாணவர்கள். எப்படின்னு சொன்னால் தாங்கள் இலக்கு வைத்து இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்வது. மற்ற அநேக மாணவர்கள் இலங்கையை பொறுத்தவரையில அவர்களுடைய உள்ளத்துக்கும் அகத்துக்கும் தனித்திறமைகளுக்கும் ஒவ்வாத கட்டையை தேர்ந்தெடுத்து அதுல கஷ்டப்பட்டு ஒரு போட்டியோட படித்து பிறகு ஏதாவது ஒரு தொழில் கிடைத்தால் போதும் அப்படின்ற நிலையில தான் நாங்கள் வர்றோம் எங்களுடைய இலங்கை. இது இலங்கையினுடைய கல்விசார் பிரச்சனைகள்ல ஒன்று. இதை நாம் தெளிவாக விளங்கி வைத்திருக்க வேண்டும். அநேகமாக இங்கு இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுமே தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் கல்வியை பெற்றவர்களாக அல்லாமல் எங்களுடைய இலவச கல்வியில தரப்படுத்தது எங்களுக்கு கிடைக்கிறதே ஆரம்பம். எங்களுடைய உலகத்துல எப்பவுமே இருக்கும். சில வழியில ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா இருக்கிற ஒரு ஆள் சயின்ஸ் செய்து போட்டு
அவர் வந்து பிஎஸ்சியோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் செய்து கொண்டிருப்பார். ஆனால் அந்த கோர்ஸுக்கும் அவருடைய உள்ள விருப்பத்துக்கும் வந்து இது ஒரு மிஸ்மேட்சாக இருந்து கொண்டே இருக்கும். ரைட். இப்படியான ஒரு சூழலில் நாம் எப்படி எங்களுடைய தொழில் வாழ்க்கை நம் பல்கலைக்கழக கற்கையை நாங்கள் ஆரம்பித்து 2ஆம் 3ஆவது ஆண்டு வரும் பொழுது நாம் அடுத்து தொழிலுக்கு போகணும் என்ற நிர்பந்தத்துக்கு நாங்கள் கட்டாயம் வந்து விடுவோம். ஏனென்று சொன்னால் பொருளாதார ரீதியில் பார்த்தால் நாங்கள் எல்லாருமே இங்கு படிக்கக்கூடிய அனைவருமே வந்து மத்திய தர வருமானத்தை சேர்ந்தவர்களாகவோ இல்லை என்று சொன்னால் அதை விட குறைவான வருமானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக 4வது வருடத்தில் முடித்தவுடன் தொழிலுக்கு போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு நாங்கள் படிக்கிறதுக்கு ஒத்த தொழில்கள் சில வேளைகள்ல இங்க இருக்காமல் இருக்கும். உதாரணமாக பார்த்தால் சூழலியல் விஞ்ஞானம் வந்து சில பல்கலைக்கழகங்கள் கொடுக்கின்றது. ஆனால் அதற்கு உடனடியாக இலங்கையில் வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரம் அது வந்து மேற்குக்கு கனடாவுக்கோ இல்லாட்டி ஆஸ்திரேலியாவுக்கோ நீங்கள் வெளியில புலம்பெயர்றதுக்கு வந்து நல்ல ஒரு கோர்ஸாக அது இருக்கும். ஆனால் எங்களுடைய நாட்டில் அதுக்குரிய வேலை வாய்ப்புடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழலியல் உத்தியோகத்தராக மத்திய சூழல் அதிகார சபையில வர்றதுதான் மேக்சிமம் இருக்கும். இல்லைனால் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட்ல ஒரு என்வரான்மெண்டல் ஆஃபீஸரா வரக்கூடிய மாதிரியான சந்தர்ப்பம் இருக்கும். அவை அடுத்த பிரச்சனை என்னென்றால் நல்ல சம்பளத்தோட வேலை என்று சொன்னால் பார்த்தால் முதலாவது மருத்துவர்களுக்கு அரசாங்கம் தொழில் கொடுக்கின்றது. பொறியியலாளர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொழில் இருந்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டிலே உள்நாட்டில். குறிப்பாக கணினி செய்பவர்களுக்கு வந்து மிக உயர்ந்த சம்பளத்தோட ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸர் இல்லைன்னா சீனியர் லெக்சரர் வாங்குற சம்பளத்தோட முடித்த உடனே கணினியில வல்லுநராக இருந்தால் நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு கற்கை நெறிகளுக்குமான வாய்ப்புகள் என்ன, நான் படிப்பதற்குரிய வாய்ப்பு என்ன, என்னுடைய அகத்தகுதிக்குரிய வாய்ப்பு என்ன, இவையெல்லாம் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நாம் எங்களுடைய தொழில் வாழ்க்கையை பற்றி சிந்தனை இல்லாமல் இருப்போமாக இருந்தால் அதை நாம் என்ன நடக்கின்றது என்று விளங்காமல் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் நாம் பல்கலைக்கழகத்துல வர்ற பொழுது எங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் பல்கலைக்கழகத்துல இருக்கும் பொழுது நாம் ஒரு 3ஆவது வருடம் வரைக்கும் இல்லாட்டி 4வது வருடம் வரைக்கும் தொழிலை பற்றியோ இல்லாட்டி எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்பகரமான வாழ்க்கையாக பல்கலைக்கழகம் இருக்கும். ஆனால் உண்மையாக என்னென்றால் அந்த பல்கலைக்கழக காலத்திற்குள் எங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வளர்த்தல், கல்வியில் தேவையான அடிப்படை அறிவை பெற்று ஒரு தொழிலை செய்வதற்குரிய தகுதியை உடையவர்களாக நாங்கள் மாறுறது, சுயமாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேனேஜரியல் கெப்பாசிட்டிக்கு கொண்டு போறது. ஒரு பட்டப்படிப்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்று சொன்னால் குறித்த துறையில் நீங்கள் ஒரு பிரச்சனையை சுயமாக சிந்தித்து சுயமாக செயலாற்றக்கூடிய ஒரு தகுதியுடைய ஒருவராக இருத்தல். உதாரணமாக நாம் ஒரு பொறியியலாளர் தன்னுடைய கல்வியை முடித்த பின்பு அவர் சுதந்திரமாக ஒரு திட்டத்தை எடுத்து அதை ஒரு செய்யக்கூடிய அளவுக்கு அடிப்படையாக ஒரு மேனேஜரியல் கெப்பாசிட்டி கவர்மெண்ட் எதிர்பார்ப்பு. எந்த ஒரு அடிப்படை இளமானி பட்டத்தினுடைய நோக்கம் என்னென்றால் அந்த குறித்த துறையில் உங்களுக்கு அடிப்படை கோட்பாடுகள் எல்லாம் தெளிவாக தெரியும். உங்களை அந்த துறை சார்ந்து ஒரு வேலைக்கு எடுத்தால் நீங்கள் சுயமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஆற்றல் தனியே ஒரு லெக்சர் நோட்ஸை படிச்சுட்டு போய் எக்ஸாமை பாஸ் பண்றதுனால வரப்போறது இல்லை. இது வந்து ஒரு பல்கலைக்கழக 4 ஆண்டோ 3 ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளவுக்கு உங்களை எல்லா விஷயங்களிலும் ஈடுபடுத்தி கொண்டு உங்களை செம்மைப்படுத்துகிறீர்கள் என்பதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆற்றல். ஆகவே பல்கலைக்கழகத்துல எல்லா விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது, இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதுல இருந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த அறிமுக அடிப்படையோடு முதலாவது நாம் எப்படி எங்களுடைய தொழில் விருப்பம் இல்லை என்று சொன்னால் கரியர் ஆப்ஷன் நம்ம ஆங்கிலத்தில் இதுல ஆங்கில சொற்கள் அநேகமா எல்லாருக்கும் ஆங்கில சொற்கள் விளங்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அதுல சொல்ற நேரம் தமிழ்ல நாங்கள் மொழிபெயர்க்கிற பொழுது சில மயக்கங்கள் இருக்கலாம் என்பதனால நான் ஆங்கில சொற்களின் வாய்ப்பேன். தேவையானவர்கள் கேள்வி கேட்கலாம் இறுதியில் ஏதாவது சந்தேகம் இருந்தால். நாங்கள் முதலாவது தொழில் வழிகாட்டலின் முதலாவது அத்தியாயம் என்னன்னு சொன்னால் உங்களுக்குரிய தொழில் விருப்பங்களை எப்படி படிப்படியாக ஒரு முறையாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துதல். சோ ஆகவே இந்த வகுப்பினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் உங்களுடைய தொழில் வாழ்க்கையை சார்ந்து உங்களை சிந்திக்க செய்வதற்கான ஒரு
முறையை உங்களுக்கு தருவது. நான் சொல்ல போறது இல்ல இந்த டிகிரி செய்தா இந்த வாய்ப்பு இருக்கு, இந்த டிகிரி செய்தா இந்த வாய்ப்பு இருக்கு என்று நான் இங்க இந்த இந்த சீரீஸ்ல என்னுடைய பாடத்துக்குள்ள வரப்போறது இல்லை. நான் உங்களை என்ன செய்ய சொல்ல போறேன் என்று சொன்னால், உங்களுடைய தனித்திறமை என்ன, அதை எப்படி அடையாளம் காண்பது, உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, இல்லைனால் சங்கடங்கள் என்ன, தொழிலை பத்தி கதைக்கிற பொழுது சங்கடங்கள் என்ன என்றதை பத்தின அதை எப்படி புரிந்து அதை நாம் எப்படி ஒழுங்குபடுத்துவது, பிறகு நீங்கள் கற்கும் கல்விக்கு ஏற்ப எப்படி என்னென்ன தொழில்களை நீங்கள் செய்யலாம், அதற்குரிய திறன்களை எப்படி வளர்த்துக் கொள்வது, இதை பற்றி தான் நாங்கள் உரையாட வேண்டும். சரிதானே? இது ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்கள் உரையாடி முடிக்கலாமா என்று தெரியாது, இல்லை என்றால் நேரத்தில் நாங்கள் மீதி வீடியோக்களை பார்க்கலாம். இப்ப முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும், இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு மாணவனுக்கும், மாணவ வாழ்க்கையில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்றால் குழப்பங்கள். ஓகே, நாம் ஒரு சிறு குழந்தைகளாக தாய் தகப்பனால வளர்க்கப்பட்டு, பிறகு பள்ளியில் சேர்ந்து சிறுவர்களாக எங்களுடைய கல்விகளை பயின்று, பிறகு ஒரு கட்டிலமை பருவத்துக்குள்ள வந்து நாங்கள் நேரடியாக பல்கலைக்கழகத்துக்கு வாரோம். இப்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு வாரதுன்றது சமூகத்துக்கு உள்ளே புகுவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிஷனல், இல்லைன்னு சொன்னால் ஒரு இடைத்தங்கள் முகாம். ஓகே, இப்ப நான் பல்கலைக்கழகம்ன்றது எப்படின்னு சொன்னால், இந்த பல்கலைக்கழகம் முடிந்த உடனே நீங்கள் ஒரு முழுமையாக சமூகத்துக்குள் ஒரு முக்கியமான ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவினை பெறுவதற்காக பல்கலைக்கழகத்துக்குள்ள வாரீங்க. இந்த பல்கலைக்கழகம்ன்றது பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு டிரான்சிஷன். நீங்க ஒரு சிறு பிள்ளைகளாக இருந்து வளர்ந்து இப்பொழுது உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொண்டு அடுத்த சமூக வாழ்க்கைக்குள் திறமையாக எப்படி போவது என்பதற்குரிய ஒரு டிரான்சிஷனல் பாயிண்ட். அப்ப இந்த டிரான்சிஷனல் பாயிண்ட்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கும். பல பிரச்சனைகள் சொல்ற பொழுது உங்களுடைய கல்வியில் அவ்வளவு பாடத்தையும் ஒழுங்காக முடிச்சு நல்ல ரிசல்ட்ஸோட வர்றது என்னன்றது ஒரு பெரிய பிரச்சனை. இரண்டாவது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள், உதாரணமாக உங்களுடைய காதல் வாழ்க்கைகளோ இல்லைன்னு சொன்னால் அது ஒரு பக்கத்துல உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கு. அதை என்ன செய்யறது தெரியாது. அடுத்தது நிதி பற்றாக்குறை, இல்லைன்னு சொன்னால் படிக்கிற காலத்துல காசு உழைக்க முடியாது, வீட்டுல காசு லிமிட்டடா இருக்கும், ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் செய்து கொள்றதுக்கு நிதி பிரச்சனைகள் இருக்கும். அடுத்து நான் என்ன தொழில் செய்ய போகிறேன், எப்படி எனக்குரிய வாழ்க்கை எதிர்காலம் இருக்கு என்று எல்லா விதமான ஒரு குழப்பமும் ஏற்படும். ஒரு குழப்பம் இல்லையென்றால் சங்கடகரமான ஒரு நிலை என்று நாம் சொல்லலாம். இப்ப இந்த குழப்பங்களை நாங்கள் விளங்கிக் கொள்றதுக்கு எங்களுடைய தொழில் வாழ்க்கையை நாம் சிந்திப்பதற்கு முக்கியமாக ஒரு ஆய்வுப்படி எங்களுடைய கரியர் கைடன்ஸ் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு 5 விதமான கொள்கைகள், கருத்துக்கள், 5 முக்கியமான கருத்துக்களை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சரிதானே? அப்ப அந்த முக்கியமான 5 கருத்துக்களை நாம் உரையாடிவிட்டு அதற்கு பிறகு முதலாவது தொழில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை எப்படி நாம் அணுகுவது என்பது பற்றிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்து அதுக்கு பிறகு இந்த கலந்துரையாடலுக்கு நாம் செல்லலாம். முதலாவது நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழில் ரெண்டையுமே நாம் தொழில் என்றுதான் சொல்கிறோம். ஆனால் ஜாப் அண்ட் கேரியர் அப்படின்றது 2 வித்தியாசமான சொற்கள் ஆங்கிலத்தை பொறுத்தவரை. இல்லை என்றால் எங்களுடைய யதார்த்த நிகழ்வு. நீங்க ஒரு ஜாப் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொன்னால், டிகிரி முடிச்சதுக்கு பிறகு நீங்க ஒரு ஆர்கிடெக்டா டிகிரியை முடிக்கிறீங்க, ஆனா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு மேனேஜிங் ட்ரெயினியை போய் சேருவீங்க. சரிதானே? இப்ப நீங்க உண்மையிலேயே உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஒரு ஆர்கிடெக்ட் டிகிரி ஹோல்டர், ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா ஒரு டிஎஸ் ஆபீஸ்ல நீங்க சேர்றீங்கன்னு சொன்னால் அது உங்களோட ஜாப். ரைட்? இப்ப ஜாப். இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா கவர்மெண்ட் ஆபீஸ்ல சேர்ந்தால் அடுத்து இத்தனை வருஷத்துல இவ்வளவு இன்ன ப்ரமோஷன் லெவல், சர்வீஸ் லெவல் 1, லெவல் 2, அதுக்கு பிறகு இந்த எக்ஸாம் எழுதினால் எஸ்எல்ஏஎஸ் எழுதினால் நான் ஒரு அசிஸ்டன்ட் டிஎஸ்ஆ வரலாம். இது கேரியர். ஓகே, கேரியர். அப்ப கேரியர் என்று சொல்றது என்ன சொன்னால், உங்களுடைய முதலாவது தகுதியில இருந்து நீங்கள் எதுவரை மேக்சிமம் போகலாம் என்று அதாவது உயர்நிலைக்கு எதுவரை போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு நீண்ட கால வரைபடம், இல்லை என்றால் ஒரு பிளான். சோ இப்போ உதாரணமாக ஒரு கவர்மெண்ட்ல நான் சொன்ன மாதிரி நீங்க போய் ஒரு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டா சேர்ந்தால் உங்களுக்கு டிகிரி இருந்துச்சுன்னு சொன்னால், அடுத்தது பார் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் சர்வீஸுக்குள்ள எஸ்எல்ஏஎஸ் எழுதினால் நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரா வரலாம்.
அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ல இருந்து டிஎஸ்ஆ வந்து அதுக்கு பிறகு உங்களோட கரியர் எங்க வரைக்கும் மேக்சிமம் போகலாம்னு சொன்னால் ஒரு மினிஸ்ட்ரியில செக்ரட்டரி வரைக்கும் போகலாம். ஓகே, இப்ப போல விளங்குதா ஜாபுக்கும் கரியருக்கும் உள்ள வித்தியாசம். ஜாப்ன்றது நீங்க உடனடியாக என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரத்துக்காக ஒரு ஒரு பணம் எனக்கு மாத சம்பளம் இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும்ன்றதுக்காக நீங்க செலக்ட் பண்றது. ஆனால் கரியர்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தொடர்ச்சியாக நீங்க எப்படி முன்னேறி கொண்டு போறீர்கள். உதாரணமா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டியில உங்களை வந்து ஒரு டெமோன்ஸ்ட்ரேட்டரா ஒரு வருஷம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பிறகு அசிஸ்டன்ட் லெக்சரரா 2 வருஷம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலா பார்த்தா ஒரு ஜாப், ரைட்? ஜாப். ஸோ அசிஸ்டன்ட் லெக்சரர்ல இருந்து நீங்க ஒரு ப்ரொபேஷன் பீரியடா அப்பாயிண்ட் பண்ணப்படுவீர்களாக இருந்து அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய ஹையர் டிகிரியை செய்து பிஹெச்டியை முடிச்சு சிரேஷ்ட விரிவுரையாளராக வந்து பிறகு சிரேஷ்ட விரிவாளர் முதலாவது தரத்துக்கு வந்து அதன் பிறகு ஒரு துணை அசோசியேட் ப்ரொஃபஸரா வந்து ஒரு சீனியர் ப்ரொஃபஸரா வர்றது வந்து அகாடமிக் கரியர். ஓகே, அகாடமிக் கரியர். ஸோ இதோட அடுத்த அகாடமிக் இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரியர் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா வருது, அதுக்கு பிறகு டீனா வந்து அதுக்கு பிறகு என்ன சொல்றது வைஸ் சான்சலரா வர்றது என்றது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரியர். ஓகே, அப்ப விளக்கம் இதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனியில வந்து ஒரு சாதாரண எக்ஸிகியூட்டிவா சேர்றீங்க, அதுக்கு பிறகு ஒரு சீனியர் எக்ஸிகியூட்டிவா மாறி அது பிறகு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகி சீனியர் மேனேஜர், பிறகு அசோசியேட் டிரெக்டர், ஒரு டிரெக்டர், இல்லைன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓவா வர்றீங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் கால்ட் கரியர். ஓகே, அப்ப ஜாப்ன்றது வந்து உடனடியான ஒரு ஃபைனான்சியல் கெய்னிக்காக ஒரு குறித்த சிறு சிறு வாய்ப்புகள் மாத்திரம் தான் இருக்கு. நீங்க ஒரு எக்ஸிகியூட்டிவா இல்லாட்டி ஒரு டெமோன்ஸ்ட்ரேட்டரா இருந்தால் அங்க நீங்க ஒன்றும் பெருசா செய்ய முடியாது. நீங்க ஒரு இண்டிபெண்டா ஒரு ரிசர்ச் கூட பண்ண முடியாது ஒரு டெமோன்ஸ்ட்ரேட்டரா இருந்த கொண்டு. அப்ப இது ஒரு ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் அது ஒரு உதவியாக இருக்கும். இப்ப ஜாப்ன்றது எப்பவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு விஷயம். கரியர்ன்றது வந்து நீளமான உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு நீண்ட அடைவை சார்ந்தது. நான் 3 உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல போனீங்கன்னு சொன்னால் ஒரு எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸரா மேக்சிமம் ஒரு டிப்யூட்டி டைரக்டராகவோ இல்லைன்னு சொன்னால் ஒரு செக்ரட்டரி டு தி மினிஸ்ட்ரியாவோ வரலாம். இன்னொரு பக்கத்துல அகாடமிக் எடுத்தீங்கன்னா ஒரு டெமோன்ஸ்ட்ரேட்டரா உங்களோட ஜாப்பை தொடங்கி நீங்க வேணும்னு சொன்னால் சீனியர் ப்ரொஃபஸரா வரலாம். ஒரு கம்பெனியில வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவா ஜாயின் பண்ணி கடைசியில் நீங்க ஒரு டைரக்டர் ஆஃப் த கம்பெனி ஒரு சிஇஓ ஆஃப் த கம்பெனியா வரலாம். ஸோ இது வந்து கேரியர். அப்ப இந்த கரியர்ல வந்து கரியர்ன்றது ஒரு ஏணிப்படி மாதிரி. ஓகே, முதலாவது படி, 2வது படி, 3வது படி என்று சொல்லி நீங்க எந்த ஒரு ஜாப்பை தேர்ந்தெடுக்கிற பொழுதும் அதனுடைய கரியர் பாத் என்னன்னு தெரிந்து அதற்குரியதை தகுந்த காலத்துக்குள்ள செய்யாம விட்டீங்கன்னு சொன்னால் யூ டோன்ட் ப்ரோக்ரஸ் இன் யோர் கரியர். திருப்பி எங்களுடைய உதாரணத்துக்கு ஒரு சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில ஒரு அசிஸ்டன்ட் லெக்சராகவோ ஒரு லெக்சரராகவோ ப்ரொபேஷனரியா எடுக்கிற ஒரு ஆள் வந்து குறித்த 8-9 வருடத்துக்குள்ள தன்னுடைய எம்பில்லையோ இல்லைன்னா பிஹெச்டியோ பூர்த்தி பண்ணலன்னு சொன்னா he will lose the career, right? அவருடைய அப்பாயின்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணப்படும். he can't go as academic. அவர் வந்து தன்னுடைய அகாடமிக் இதுல போக முடியாது சொல்றேன். ஸோ இதே மாதிரி ஒரு பிரைவேட் செக்டர்ல அது வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு டார்கெட் தரப்படும், நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அங்க வந்து சில வேளையில பேப்பர் குவாலிஃபிகேஷன் மெயின் இல்ல, என்ட்ரி மட்டும்தான். அதாவது நீங்க டிகிரி இருக்குன்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்பெனிக்குள்ள முதலாவது தேர்ந்ததுக்கு உள்ள போனீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க டிகிரி எடுக்கிறீங்களா இல்லையான்றது பிரச்சனை இருக்காது. அந்த கம்பெனியோட குரோத்துக்கு நீங்க எவ்வளவு பங்கு பெற்றுங்கிறதுக்கு அமைய உங்களுடைய ப்ரோக்ரஸ் வந்து குயிக்கா வரும். வெகு சீக்கிரமாகவே நாங்கள் ஒரு டிரெக்டராகவோ என்னவோ வர முடியும். ஆனால் இதில் விளங்க வேண்டிய விஷயம் என்பது கரியர்ல நாங்க ப்ரோக்ரஸ் பண்ணணும்னு சொன்னால் ஒவ்வொரு படிநிலைக்கும் உள்ள குறித்த தகுதிகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்க அகாடமிக் தான் உங்களோட கரியர்னு சொல்லிட்டால் கட்டாயம் ஒரு ரிசர்ச் டிகிரியோ எம்பிலோ அடுத்த 5 டிகிரி முடிச்சு ஒரு 5 வருஷத்துக்குள்ள நீங்க முடிச்சீங்கன்னு சொன்னா தான் ஒரு 15 வருஷம் போற நேரத்துல வந்து நீங்க ஒரு சீனியர் ப்ரொஃபஸரா 15-20 வருஷம் போற நேரம் ஒரு சீனியர் ப்ரொஃபஸரா வர முடியும். ஸோ அப்படி விடாம ஒரு 10 வருஷம் ஒன்றுமே முடிக்காம இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட கரியர் வந்து ஸ்டாக்னேட் ஆகும். சரி, இது ஜாப்பும் கரியரும் என்னன்றது விளங்கி இருக்கணும். இந்த விரிவுரையுடைய முதல் பகுதி என்ன என்று சொன்னால், முதலாவது நாங்கள் எங்களுடைய இலங்கை கல்வி பிரச்சனை, இலங்கையினுடைய கல்வி அமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். நாங்க யாருமே எங்களுடைய உண்மையிலேயே சில பேர் வந்து நல்ல மேனேஜர்ஸா இருப்பாங்க, ஆனால் சயின்ஸை தேர்ந்தெடுத்ததுனால அவங்களுடைய உள் ஆற்றல்ல வந்து தே ஆர் வெரி குட் மேனேஜர்ஸ், பட் தே பை டிகிரி சயின்ஸ்ன்றதுனால அவங்களுக்கு சில வேலைகளுக்கு போக முடியாத மாதிரியான சங்கடங்களும் இருக்கு. அது வந்து அது முதல்ல பார்த்தோம். 2வது ஜாப் அண்ட் கரியர் என்ற விஷயம் நாங்கள் பார்த்துருக்கோம்.
சோ இனி இந்த நான் சொன்ன 5 கருத்துக்களையும் என்னன்றது, முதலாவது கருத்து கான்செப்ட் நம்பர் 1 என்ன என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய தொழில் சங்கடங்கள் குழப்பங்களை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்னென்ன பிரச்சனை, தொழிலை பத்தி யோசிக்கிற நேரம் எனக்கு என்னென்ன கேள்வி இருக்கு. எனக்கு சில வேளையில பிரைவேட் கம்பெனில போகலான்னு விருப்பமா இருக்கு. ஆனா அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க இல்ல நீ ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கத்துல பார்த்தா எனக்கு நல்ல அகாடமிக் ஸ்கோர் இருக்குது. அப்ப நான் சில வேளையில ஹையர் ஸ்டடீஸை பர்சீவ் பண்ணி நான் ஒரு நல்ல ஒரு ரிசர்ச்சரா கூட வரலாம். இப்படி இன்னொரு 3 விதமான குழப்பம் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? அப்ப இது அது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எங்கள்கிட்ட என்ன குழப்பம் இருக்கு. வாட் டைப் ஆஃப் கரியர் டிலைமா வி ஹேவ். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கரியர் டிலைமா, எங்களுடைய தொழில் குழப்பங்களை புரிந்து கொள்ளுதல் முதலாவது. இதை தெளிவாக உங்களுக்குள்ளேயே விவரிக்க தெரிந்திருக்கணும். அதே நேரம் உங்களுடைய ஆலோசகர், பொதுவா நான் ஒரு கரியர் கைடன்ஸ் அட்வைசர். ஓகே, ஸோ என்னோட மாணவர்கள் சார் எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி இருக்கு, நான் என்ன செய்யலாம்னு எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொல்லி என்னட்ட சொல்றணும்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய சங்கடத்தை தெளிவாக விவரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்கு உதவி கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நீங்க தெளிவாக விவரிக்க தெரியவில்லை என்று சொன்னால் மற்றவர்களால் உங்களுக்கு உதவ முடியாது. அப்ப எனக்கு வீட்டுல பைனான்சியல் தான் பிரச்சனை. இப்ப ஒரு மாணவர் வாரார், என்கிட்ட ஒரு மாணவர் வந்துட்டு சொன்னார், சார் நான் டிகிரி விட போறேன், எனக்கு செய்ய கஷ்டமா இருக்குது. முதலாவது கதை என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இது கஷ்டமா இருக்குது என்னன்னு. அப்ப விஷயத்தை பார்த்தால் அவர் தான் ஏன் விட போறேன்னு சொல்றதுக்குரிய காரணத்தை அவரால் விவரிக்க முடியல. இப்ப அவரோட கதைச்சு கொண்டு போற நேரம் அவருடைய பிரச்சனை 2 விஷயம். ஒன்று என்னன்னு சொன்னால் அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வருமானம், அவர் போயிருக்கிற பல்கலைக்கழகம் கொழும்பை அண்டிய பல்கலைக்கழகம். ஸோ அப்ப செலவுகள் கூட, அந்த செலவை வீட்டால சமாளிக்க முடியல என்றது ஒரு காரணம். 2வது குழப்பம் என்ன என்று சொன்னால் அவருக்கு ஆங்கிலம் முறையாக தெரியாதால விரிவுரைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றது. ஆனால் அவரால் இந்த 2 பிரச்சனையும் விவரிக்க முடியல. ஆனா நான் டிகிரியை விட போறேன்னு சடனா முடிவெடுக்கிறார். அப்ப இந்த முடிவை எடுக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நட்டம்ன்றதை நாங்க யோசிச்சு பார்த்தா, எங்களுக்கு இலவசமாக அதே டிகிரி அவர் வெளியில போய் செய்யணுமாக இருந்தால் அவர் குடும்பத்தால் நினைக்கவும் முடியாது. என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மில்லியன் செலவழிக்க, 30 லட்சம் 20 லட்சம் அந்த டிகிரி செய்யறதுக்கு, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் செய்யறதுக்கு தேவைப்படும். அப்ப நாங்கள் இப்ப இது எப்படி விளங்கணும்னா, தன்னுடைய சங்கடத்தை தெளிவாக சொன்னால் நாம் என்ன செய்யலாம், ஒரு சமூக அமைப்பிட்ட இருந்து அவருடைய கல்விக்கு தேவையான கல்வி கற்று முடிகிற வரைக்குமான உதவியை நாம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணலாம். ஆங்கிலத்தை எப்படி கற்பது என்பதற்குரிய முயற்சியை நாம் சொல்லிக் கொடுக்கிற நேரம் உங்களுடைய குழப்பங்கள் இருந்து இங்க வெளிவரத்துக்குரிய தரும். ஆகவே எப்பொழுதும் உங்களுடைய குழப்பம், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதை எப்படி தெளிவாக விவரிக்கிறது உங்களுக்குள்ள முதல்ல நீங்க பேசி பார்த்தோ எழுதி பார்த்தோ அதை தெளிவாக விவரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். சரிதானே? சோ இதை வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை சூழலை ஒரு மனதுக்குள்ளே ஒரு விரிவான ஒரு மன வரைபடமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். சோ இப்ப உதாரணம் பார்த்தால், ஒரு மாணவனுக்கு பல்கலைக்கழக வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், உங்களை சூழ்ந்த நட்புகள் சில வேளைகள்ல தவறான பழக்க வழக்கத்தால ஒவ்வொரு நாளும் மச்சான் வா நாங்க படம் பார்க்க போகலாம், இல்லைன்னு சொன்னால் பண் எடுக்க போகலாம்னு சொல்லி உங்களுடைய நட்பு ஒரு பக்கம் உங்களை இழுக்கு. ஸோ இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய லவ் அஃபேர்ஸ்ல ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்குது. அடுத்து பார்த்தா செமஸ்டர் எக்ஸாம் நெருங்க போகுது, அசைன்மெண்ட்ஸ் முடிக்கல, ரைட்? நான் எந்த ஒரு சாப்டர்ஸும் படிச்சு முடிக்கல. ஸோ இது வீட்டுல அப்பாவுக்கு இந்த மாசம் காசு கொஞ்சம் பிரச்சனைங்கிறதுனால வளமே அனுப்புற அளவு காசு அனுப்ப முடியாது, நான் ஏதாவது ஸோ இவ்வளவுத்தையும் நாங்கள் எங்களுடைய மன வரைபடத்துக்குள்ள கொண்டு வர்ற பொழுதுதான் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும். நான் எதை போக்கஸ் பண்ணணும், எதை முன்னணிப்படுத்திட்டு நான் எக்ஸாம போக்கஸ் பண்ணி இந்த செமஸ்டர் நான் முடிச்சுட்டேன்னு சொன்னால் எனக்கு டிகிரி. அப்ப சோ மற்ற பிரச்சனைகளுக்குள்ள நான் ஈடுபடக்கூடாது என்ற உறுதி எனக்கு வரும். ஆகவே எப்பவுமே ஒரு பிரச்சனையினுடைய எல்லா அம்சங்களையும் உங்களுடைய மனதுக்குள் ஒரு வரைபடமாக, இல்லையென்றால் ஒரு பேப்பர்ல எடுத்து ஒரு மைண்ட் மேப் பண்ணி பார்க்கறது மிக அவசியம். இது எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும், வாழ்க்கையில நாம் முன்னேற்றமாக இருந்தால். இப்படி எங்களுடைய அகத்தடைகளையும் புறத்தடைகளையும் அடையாளம் கண்டு கொண்டோமாக இருந்தால் இப்பொழுது தீர்ப்பது இலகுவான ஒரு விஷயம். எப்பவுமே பிரச்சனை இல்லை என்றால் குழப்பம் என்று சொல்லப்படுவது என்ன என்று சொன்னால் அது என்னன்றது எங்களுக்கு புரியாததுதான் பிரச்சனை. ஓகே, சோ இப்ப நான் என்னுடைய பிரச்சனைகளை ஒரு மேப் பண்ற நேரத்துல எங்களுக்கு ஒரு பட்ஜெட் கிடைக்கும். எப்படி நான் எக்ஸாம்ல ஒரு பிஓ ஏஓ எடுக்கணும்னு சொன்னால் என்னுடைய நேரத்தை நான்
படிப்புக்கு 80% கொடுக்க முடியுமாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம்ன்றது யதார்த்த உண்மை. ஓகே. சோ அப்ப நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவதிலோ இல்லை என்றால் வேறு கேளிக்கைகளிலோ செய்யறதையோ இல்லை என்று சொன்னால் ஒரு சின்னதா ஏற்பட்ட ஒரு உங்களுடைய உங்களுடைய காதல் பிரச்சனையில ஏற்பட்ட சின்ன ஒரு விஷயத்த வந்து பெரிதாக எடுத்து உங்களுடைய மனதில் போட்டு ஓட்டி கொண்டிருந்தாலோ செய்ய வேண்டிய காரியத்துக்குரிய நேரம் இல்லாமல் போறதுனால நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ். அப்ப இந்த எப்பவும் எல்லா சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஒரு மன வரைபடமாக புரிந்து கொண்டு விளங்கிக் கொள்வது அவசியம். சோ இது தெரிந்தால், இதை செய்ய முடிந்தால் மாத்திரம்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான ஆளாக இருக்க முடியும். சோ அப்ப முதலாவது கருத்து விளங்கிக் கொள்ளணும். உங்களுடைய சங்கடங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகளை விளங்கிக் கொண்டு அதை தெளிவாக விவரிக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து அதை ஒரு மன வரைபடமாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை விளங்கிக் கொண்டு, நான் கடைசியாக உங்களுக்கு காட்டுவேன் எப்படி அதை மன வரைபடப்படுத்துறதுன்னு சொல்லி. பிறகு எங்களுக்குள்ள அதுல தடை என்ன, வெளியில இருக்கக்கூடிய தடை என்ன. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நாங்களே எங்களை வந்து தாழ்மைப்படுத்தி கொண்டு எனக்கு இயலாது, செய்ய முடியாது இப்படின்னு சொல்லி நாங்கள் தான் காரணமாக இருப்போம். வெளியால இந்த பிரச்சனைகள் வந்து படிக்க முடியாதுன்றதுக்கோ இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய தொழில்களை பற்றி யோசிக்கிறதுக்கோ வெளி பிரச்சனைகள்ன்றது இருக்கின்றது. ஆனால் அது அதை விட முதலாவது உள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து நாம் தீர்க்கக்கூடிய அடையாளம் கண்டு தீர்க்கக்கூடிய அபிலிட்டி வரும். ஸோ இது வந்து முதலாவது கன்செப்ட். ஓகே, முதலாவது கன்செப்ட். இரண்டாவது கருத்து என்ன என்று சொன்னால், நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை அடையாளம் கண்டு கொண்டீர்களாக இருந்தால், ரைட், அந்த பிரச்சனையில 3 விஷயம் இருக்குது. ரைட், அதுக்குரிய தரவுகளை, ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய தரவுகளை வந்து நாம் ஒழுங்குபடுத்துறது நமக்கு தேவை. ஓகே, அப்ப இந்த தரவுகள் என்ன, எங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு தேவையான தரவுகள் 3 வகையான தரவு இருக்கின்றது. ஒன்று வந்து பர்சனல் ப்ரொஃபைல் டேட்டாபேஸ். ஓகே, பர்சனல் ப்ரொஃபைல் டேட்டாபேஸ் என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட சுயவரவு தரவு தளம். ஓகே, நாங்க பொதுவா சிவின்னு சொல்றோம். ஆனா சிவியை விட இது கொஞ்சம் ஆழமான விஷயம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, என்னுடைய திறன்கள் என்ன என்றதை பத்தின எனக்குரிய தெளிவான புரிதல். ஓகே, சோ நான் சிறு வயதுல இருந்து நல்லா வாசித்து இருக்கின்றேன். சோ என்னால் வாசித்து உடனடியாக தமிழில் கிரகிக்க முடியும். ஆனா அதே வேளை ஆங்கிலத்தில் என்னால் வாசிப்பதுடன் குறைவு. இப்படி என்னை பற்றிய சுய விவரத்தை நாம் தொகுத்து என்னை நான் அனலைஸ் பண்றது வந்து முதலாவது. ஓகே, இரண்டாவது, உங்களுடைய கல்விக்கு தகுந்த தொழிலை தேர்ந்தெடுக்க போகிறீர்களா, இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பேஷன் இருக்குதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய மாணவர்கள் யாருமே விரும்பி நான் வந்து இந்த கோர்ஸுக்கு வரணும்னு சொல்லி வர்றாக்கள் இல்லை. ஓகே, எல்லாரும் தரவரிசையில் எங்க இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாரம் அது கட்டாயம் படிச்சு முடிக்கணுங்கிற நிர்பந்தத்துல வாரம். சில வேளையில எங்களுடைய அகவிருப்பங்கள் வித்தியாசமாக இருக்கு. ஸோ இப்போ உதாரணமாக என்னை சொல்வதாக இருந்தால், நான் எனக்கு கிடைச்சதுல என்னுடைய பிஎஸ்சி சயின்ஸ் என்வரான்மெண்டல் சயின்ஸ் டிகிரியை நான் முடிச்சுட்டு ஒரு டீச்சரா வர்றதில்லை, நான் கன்சல்டனா வரணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக நினைத்ததுனால, பொதுவாக சயின்ஸ் டிகிரி முடிச்சா மேக்ஸிமம் ஆப்ஷன் நாங்கள் டீச்சரா வரலாம்னு நினைக்கிறது. ஸோ நான் முடிவு பண்ண நான் டீச்சரா வர போவதில்லை. என்னுடைய செக்டர் வந்து ஒரு பிரைவேட் செக்டர். அந்த பிரைவேட் செக்டர்ல நான் ஒரு என்வரான்மெண்டல் கன்சல்டனா வரணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இலங்கையில் இருக்கிறது. அப்ப நான் என்ன செய்தேன், கரியர் டேட்டா பேஸ். ஸோ இலங்கையில அப்போது இருந்த வாய்ப்புகள் என்ன, அங்க இலங்கையில வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த வாய்ப்பு எங்க இருக்குது, ஆஸ்திரேலியாவிலயா கனடாவிலயா எங்க இருக்கு, இதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணி ஒரு கரியர் டேட்டா பேஸை கிரியேட் பண்ண வேண்டும். ஓகே, ஸோ அப்ப நான் விரும்புகின்றது நான் படித்த அதே டிகிரிக்குரிய தொழிலை நான் செய்ய போகிறேன்னா, இல்லை என்று சொன்னால் அதுல இருந்து வேறொரு தொழில், நான் பேச்சுலர் சயின்ஸ் படிச்சிருந்தாலோ இல்லாட்டி ஆர்ட்ஸ் படிச்சிருந்தாலும் நான் ஒரு பிசினஸ் செய்ய போறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குரிய பாதை என்ன, ஓகே, எப்படி ஒரு பிசினஸ் வேர்ல்டு இயங்குகிறது என்று அந்த கரியர் டேட்டா பேஸை நாங்கள் கிரியேட் பண்ண வேண்டும். சொல்றாங்க. சோ இது இரண்டாவது கரியர். மூன்றாவது வந்து எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்குரிய அடிப்படை கல்வி அறிவு என்பது அவசியம். இது முறை சார்ந்தோ முறை சாராத கல்வியாகவோ இருக்கலாம். நீங்க வந்து ஒரு சயின்ஸை படிச்சுட்டு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த வியாபார முகாமைத்துவம், கணக்கு, அதனுடைய பொருளியல் இயக்கம், இது எல்லாத்தையுமே வந்து செல்ஃபா கட்டாயம் லேர்ன் பண்ணியே ஆகணும். ரைட், ஸோ அப்ப எஜுகேஷனல் டேட்டா பேஸ் வந்து உங்களுடைய கரியருக்கு தேவையான எஜுகேஷன் என்ன. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் செய்துட்டு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீர்கள்.
ஆனால் அந்த பிசினஸ் சிறப்பாக போகணும் என்றால் அடிப்படை குறைந்தது ஒரு MBA இருக்கக்கூடிய விஷயங்களையாவது நீங்கள் முறையாகவோ இல்லை முறை சாராமலோ நீங்கள் கற்றிருக்க வேண்டும். அதை கற்பதற்கு இப்ப வந்து முந்தைய டிகிரி போய் படிக்கணும்ன்ற தேவையில்லை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் கோர்சஸ் நிறையவே இருக்குது. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா MBA ஒரு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிலேயே சர்டிபிகேட் இல்லாம நீங்க அந்த கோர்ஸை ஃபில் பண்ண முடியும் ஃப்ரீயா. ஓகே, இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயோ கேம்பிரிட்ஜ்லயோ எந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டியும் இப்ப எல்லா கோர்ஸையும் வந்து எல்லா கோர்ஸ் மெட்டீரியலையும் ஆன்லைன்ல வச்சிருக்குது. ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து அப்ரோப்ரியேட்டான சர்டிபிகேட் இருக்காது, பட் யூ வில் கெயின் த நாலேஜ். ஓகே, அப்ப நாங்கள் பார்க்கணும் நம்ம 3 வருஷம் 2 வருஷம் திருப்பி ஒரு டிகிரிக்கு போகணும். இல்ல எனக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதே டிகிரியில் உள்ள விஷயத்தை வந்து ஒரு முறை சாராமல் நான் கற்றுக்கொண்டு என்னுடைய தொழிலுக்கு நான் பயன்படுத்த முடியும். அப்ப ரெண்டாவது கருத்து இல்லைன்னா விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் செய்ய போகின்ற நீங்கள் எண்ணி இருக்கின்ற தொழில் வாழ்க்கைக்குரிய பாதை என்ன என்பதை பற்றின விவரங்கள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டிருக்கணும். அதே போல அந்த பாதையில் பயணிப்பதற்கு தேவையான கல்வி, நீங்க அறிவு என்னென்ன பெற வேண்டும் என்பதை நீங்க மேற்கொள்ளணும். அப்ப 3 விஷயம். ஒன்று, உங்களுடைய திறன்கள், உங்களுடைய வலிமைகள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன என்பதை உங்களை நீங்கள் ஆராய்ந்து ஒரு வரைபடம் கிரியேட் பண்றீங்க. பிறகு நீங்க பயணிக்க விரும்புகிற அந்த கரியர் பாத்துக்குரிய தகவல்கள் அனைத்தையும் வந்து சேகரிக்கிறீங்க. பிறகு அந்த பாதையில் நீங்கள் அடைவதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்பதை நீங்க மேற்கொள்ளணும். ஸோ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அகாடமிக் கரியர்ல வந்து மேக்சிமம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனல் டேட்டாபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, you have to do you're completing the bachelor's with the first class special degree na, அடுத்தது ஒரு MPhil or the research component second degree, மூன்றாவது highest qualification PhD. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட எஜுகேஷன் டேட்டாபேஸ். பிறகு எதுல MPhil செய்யறது, எதுல PhD பண்றது என்பது வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கு. ஓகே, ஸோ இதே வந்து நீங்க ஒரு பேங்கிங் கரியரை எடுத்துக்கொள்றீங்களா இருந்தால் அதுக்குள்ள ஒரு எக்ஸாம் இருக்கும். அப்படின்னு சொன்னால் 2-3 வருஷத்துல ஒரு பேங்கிங் எக்ஸாம் எழுதினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ரொமோஷன் 2 வருஷம் வெளியா வரும். இல்லைன்னா சில வேளையில 7 வருஷத்துக்கு பிறகு அந்த ப்ரொமோஷன் வரும். ஓகே, அப்ப எஜுகேஷன்லாம் ஒரு DBF டிப்ளமா இன் பேங்கிங் முடிச்சிங்கன்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ்ல 10 வருஷத்துல வர வேண்டியது உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் இருந்தால் 5 வருஷத்தோட வரும் எஜுகேஷனல் டேட்டாபேஸ். அப்ப இந்த டேட்டாபேஸை நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தொழிலுக்கு ஏற்ற என்னென்ன எக்ஸாம்ஸை நான் முடிக்கணும், நான் குயிக்கா இந்த கரியர்ல முன்னேறதுக்கு. ஸோ இது வந்து 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இது வந்து as soon as possible ASAP என்ற ஒரு மாடலா நான் சொல்றேன். இதை பத்தி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இல்லைன்னா நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்க தெளிவாக ஆராய்வதற்கு 4 படிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து சரியான கேள்வியை கேட்டல், ask the right question. ஸோ கேள்வி கேட்கறது மாத்திரமில்ல, அந்த கேள்விக்குரிய தரவுகளையும் நீங்கள் கட்டாயம் சேகரிக்க வேண்டும். ஓகே, இப்ப நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல, ரைட், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிரெக்டரா நான் வேலைக்கு சேர வேண்டும், அதற்குரிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டால், நீங்க கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆபீஸ்ல போய் பாத்தீங்கன்னா அதுக்குரிய ப்ரொசீஜர் இருக்கும். எப்படி பேசிக்கா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் டிகிரி ஸ்பெஷல் டிகிரி இருக்கணும். அதற்கு பிறகு ஸ்ரீலங்கன் அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணினீங்கன்னா நீங்க முதலாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்படுவீர்கள். ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து அதுக்கு பிறகு டெபுட்டி டைரக்டர் இப்படின்னு சொல்லி கரியர் வந்து எது வரைக்கும் போகும்ன்றது அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க சர்ச் பண்ணி தெளிவா விளங்கி வச்சிருக்கணும். பிறகு உங்களுடைய அனலைசிங் த ஃபைண்டிங்ஸ். சில வேளையில நீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல போய் ஒரு டெபுட்டி டைரக்டரா வர்றதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆனால் இதே வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல போய் ஒரு டிரெக்டராக எங்கேயாவது பெரிய அக்ரிகல்ச்சர் கம்பெனில செய்தீங்கன்னா 15 வருஷம் உழைக்கிற சம்பாத்தியம் வந்து சில வழியில 3-4 வருஷத்துல நீங்க உழைச்சிட்டு போவீங்க. ஸோ அப்ப 2 விதமான கரியரை யோசிச்சா எது எனக்கு சூட்டபிளான கரியர் என்பதை நாங்கள் உழைக்கலாம். அப்ப அனலைஸ் யுவர் ஃபைண்டிங்ஸ். ஸோ அதுக்கு பிறகு முடிவெடுங்க நீங்க எதை செய்ய போறீங்க. ஸோ அப்ப இது வந்து 3வது விஷயம். ஒரு தரவை நாம் எடுத்தால் சரியான கேள்வி கேட்டு அதுக்குரிய தகவல்களை ஆராய்ந்து, தகவல்களை சேகரித்து, பிறகு தகவல்களை ஆராய்ந்து அடுத்தபடி என்ன என்பதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது வந்து 3வது விஷயம். 4வது, இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், 10-15 வருடங்களுக்கு முன்னுக்கு உலகம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான உலகம். எப்படின்னு சொன்னால், ஒரு தொழில போய் இருந்து
அந்த தொழிலே இல்லைன்னா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அம்மாவோ இல்லைன்னா உங்களுடைய அம்மாவுக்கு முந்தின உங்களுடைய தாத்தாவோ யாரோ ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் வந்து ஒரு ஆசிரியராக ஒரு தொழில சேர்ந்து 40 வருஷம் ஒரே ஸ்கூல்ல இருந்து அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை வெரி ஸ்டாட்டிக், ரைட், ப்ரோக்ரஸ் என்றது இல்லை. ஆனால் இப்ப உலகம் வந்து என்ன நடந்து கொண்டிருக்கின்றால், உலகம் ஒரு சின்ன ஒரு கிராமமாக சுருங்கி தொழில்நுட்பம் படுவேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிற டிகிரிட கம்போனன்ட் வந்து வெகு சீக்கிரமாக இன்வெலிட் ஆகலாம், ரைட். இப்ப உதாரணம் என்னன்னு சொன்னால், ஐடில ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னுக்கு ப்ரோக்ராமிங், மற்றது வெப்சைட் டிசைனிங், இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்ற நேரத்துல இனிமேல் அப்படியான ஒரு விஷயத்துக்கு ஜாபே இல்லைன்ற நிலை வருகிறது. ஓகே, அப்ப அந்த தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு நாங்க எப்படி வாய்ப்புகள் எங்களுடையது மாறும் அப்படிங்கிறதையும், எங்களுடைய இதுல புது வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதையும் நாங்கள் பார்க்கலாம். சோ இப்ப உதாரணமா இதுல பெரும்பான்மையான மாணவர்கள் தமிழ் படிக்கக்கூடிய ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி மாணவர்களாக இருக்கலாம், சரிதானே. அப்ப ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டியில இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தொழில் வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொன்னால், பொதுவா இலங்கையில ரைட் நாங்க டீச்சிங்குக்கு போகலாம் ஒரு ஸ்டைல். ஆனால் தொழில்நுட்பம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று பார்த்தீர்கள் சொன்னால், இப்ப மொழியை வளர்க்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் பழந்தமிழ் இலக்கியங்கள், இந்த இலக்கியங்களை ஆராய்வதற்கு எப்படி கணனி நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தலாம் என்ற ஒரு பெரிய ஃபண்ட் உள்ள ஏரியா வந்து இருக்குது, ஒவ்வொரு மொழிகளையும் வந்து ஆராயறதுக்கு வைக்கிறதுக்கு. இப்ப நீங்க தனியா ஆர்ட்ஸ் என்று படிக்கிறதோட ஒரு சிறிதளவு கணனியையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கினீர்கள் சொன்னால் உங்களுக்கான வாய்ப்பு இலகுவாக கிடைக்கும். ஓகே, அப்ப உலகளாவிய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப எங்களுடைய தொழில என்ன பிரச்சனையை அது உண்டு பண்ணும், என்ன வாய்ப்புகளை உண்டு பண்ணும், இது ரெண்டும் நமக்கு தெரிந்திருக்கலாம். சிலது உச்சபட்ச வாய்ப்புகள் கிடைக்கும், சில இடங்கள்ல வந்து எங்களுடைய தொழில் இல்லாமல் போறதுக்கான தன்மையும் இருக்கு. ஆகவே இதையும் நாங்கள் விளங்கி இருக்கணும். டெக்னாலஜிக்கல் அப்டேட். ஸோ இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 ப்ரொஃபஷன் 50 வேலைகள் வந்து எதிர்காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யும்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ ஈவன் என்ன சொல்றது, லாயரை கன்சல்ட் பண்ண வேண்டிய தேவை எதிர்காலத்துல இருக்காது. ஏன்னு சொன்னால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லா லோவும் வந்து நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லக்கூடிய மாதிரியான கெப்பாசிட்டிக்கு வந்துடும் சொல்லி நம்புறாங்க. அது கட்டாயம் நடக்கும். ஆகவே உங்களுடைய தொழில் சார்ந்து என்ன விதமான திறன்களை உலகம் என்ன போக்குல போகுதுன்றது வந்து விளங்கியிருக்கணும். இது வந்து 4வது கிளாஸ். 5வது, எந்த ஒரு கரியர்ல நீங்க சக்சஸ் ஆகணுமாக இருந்தாலும் நெட்வொர்க்கிங் வந்து அவசியம். ஸோ இப்ப யூனிவர்சிட்டியில நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோல் சீனியர் நெட்வொர்க்ன்றது தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த். ஓகே, இப்ப நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் பொறியியலாளர்கள், கணினி பொறியியலாளர்கள் எல்லாருக்குள்ளயுமே வந்து ஒரு நல்ல நெட்வொர்க் இருக்கிறதுனால அவங்க தங்களுடைய ஜூனியர்ஸுக்குள்ள இருந்து தான் எப்பவுமே வந்து தங்களுடைய ஸ்டாஃப்ஸோ அடுத்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருப்பாங்க. ஆகவே நீங்கள் சார்ந்த தொழிலுடன் தொடர்பான தொழில் நட்பு வலைப்பின் நிலை வந்து மேம்படுத்துதல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்லைன்னு சொன்னால் இப்பொழுது லிங்க்டின், ஓகே, லிங்க்டின் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க். ஸோ அதுக்குள்ள உங்களுடைய தொடர்புகளை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி உங்களுடைய தொழில் சார்ந்தவர்கள், உங்களுடைய தொழில் விருப்பம் சார்ந்தவர்களோட இணைந்து இருக்கிறது கூடாக அந்த தொழில் நட்பு வலைப்பு நிலை வந்து நீங்க மேம்படுத்த முடியும். ஸோ இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் உங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால், முதலாவது உங்களுடைய குழப்பங்கள், சங்கடங்கள் இவற்றை வந்து விளங்கி கொண்டு அதை விவரித்து அதனை அடையாளம் கண்டு அதற்குரிய ஆலோசனைகளை பெறுவதற்கு தகுதி, இல்லையென்றால் அதுக்குரிய முயற்சி நீங்கள் செய்யணும், முதல் விஷயம். 2வது விஷயம், அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு 3 விதமான தரவுகள் எங்களுக்கு தேவை உங்களுடைய தொழில் வாழ்க்கை சார். ஒன்று உங்களுடைய பலம், பலவீனம், திறன்கள், அனுபவங்கள், இவை எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு உறுதியான கான்ஃபிடென்ட் இருக்கணும். 2வது, நீங்க என்ன தொழில் வாழ்க்கையில போக போறீர்களோ அதற்குரிய பாதை தெளிவாக நீங்கள் வரைவுபடுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது தொழிலை தேர்ந்தெடுக்கிறீர்களாக இருந்தால், இஃப் யூ ஆர் கெட்டிங் எ ஜாப், இப்ப அகாடமிக்ல ஒரு ஜாப் கிடைத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஜாப்பை பிடிச்சு கொண்டு எந்த பாதையில போய் அதுல உயர்வு வரைக்கும் எப்படி போறது என்பது எங்கள்கிட்ட ஒரு வரைபடமாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு படியை தொழில் வாழ்க்கையில் நாம் அடைவதற்கு குறித்த கல்வி தகுதி ஒரு ஃபார்மலாகவோ இல்லைன்னா இன்ஃபார்மலாகவோ வேணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அகாடமிக்ல எவ்ரிதிங் ஃபார்மல், உங்களுக்கு எம்ஃபில் ஒரு ரிசர்ச் கெப்பாசிட்டி இருக்குன்றது மேட்டர் இல்லை. கட்டாயம் நீங்க ரிசர்ச் டிகிரி முடிச்சிருந்தால்தான்
ஆனால் இதே பிரைவேட் செக்டர்ல உங்களுக்கு ரிசர்ச் டிகிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் ரிசர்ச் பண்ணி சரியான ஃபைண்டிங்கை கண்டுபிடிக்க முடியுமா இருந்தால் யூ வில் கெட் த ப்ரோக்ரஸ். ஓகே, அப்ப அந்த செக்டர்ஸ் வந்து எங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஒவ்வொரு செக்டரும் ஒவ்வொரு விதமான ரிக்வயர்மெண்ட்ஸ் வச்சிருக்கு. அந்த ரிக்வயர்மெண்ட் என்ன? நான் பிரைவேட் செக்டர்ல இருந்தால் டிகிரியில எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, பேப்பர்ல இருக்கிறது இல்லை முக்கியம், ஆக்ஷன்ல இம்பாக்ட்ல இருக்கணும். ஆனா இதே வந்து நீங்க ஒரு அகடமிக் சிஸ்டத்துல இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு ஆக்ஷன்ல இம்பாக்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொன்னா யூ ஒன்ட் பி ரெகக்னைஸ். அப்ப ரெண்டு சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரிய பாதையில என்னத்தை செய்யணும்னு சொல்லி ரைட். அப்ப இது ரெண்டாவது கான்செப்ட். மூன்றாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னால் இந்த ASAP மாடல் ரைட். சரியான கேள்வி கேட்கறது, தகவல்களை தேடுறது, தகவல்களை ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்யறது, பிறகு அடுத்த செயலை திட்டமிடுதல். இப்படி ஒரு முறையை உங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு டிசிப்ளினா நீங்க கொண்டு வந்தீர்களாக இருந்தால் மாத்திரம்தான் உங்களால் வந்து உங்களுடைய தொழில் வாழ்க்கையில வேகமாக முன்னேற முடியும். நான்காவது விஷயம் என்னன்னு சொன்னால் உலகளாவிய ரீதியிலே நடைபெறுகின்ற தொழில்நுட்ப மாற்றங்கள் என்னுடைய தொழிலை எப்படி பாதிக்கும், இல்லையென்றால் எனக்கு என்ன புதிய வாய்ப்பை உருவாக்கும் அப்படிங்கிறதை வந்து நான் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். நான் இப்ப முதல்ல சொன்ன தமிழ் படிக்கிறார்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொன்னால் இன்று இலங்கையிலும் இந்தியாவிலும் இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலக எல்லாரும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் படிக்கணும். இப்போ முந்தினா தமிழ் படிக்கணும்னா கனடாக்கு போனா தான் தமிழ் படிப்பிக்கலாம். ஆனால் இப்ப அப்படி இல்லை ரைட். நீங்க ஒரு ஜூமுக்குள்ளால உங்களுக்கு ஒரு நாள் நீங்க சில வேளையில இங்க ஒரு கவர்மெண்ட் எடுத்த சம்பளத்தை விட கூடுதல் சம்பளத்தை உருவாக்க முடியும். அப்ப இந்த வாய்ப்புகள் தொழில்நுட்பம் பெறுது ரைட். ஒரு ஜூம் அக்கௌண்ட் தான் எங்களுக்கு இருக்கணும், அது இருந்தால் எங்களுடைய தொழிலை நாங்கள் உருவாக்க முடியும். இப்படியாக தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது, இதே போல சில தொழில்களை தொழில்நுட்பம் இல்லாமல் செய்கிறது. ஓகே, ஸோ அதுக்குள்ள போய் நாம போய் இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் என்ற ஒரு ஜாப் நம்ம எடுத்துக்கொண்டா டிரான்ஸ்லேட்டர் 80% ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யற அளவுக்கு வருகிறது. அப்போ ஸோ அந்த தொழில் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகிற நேரத்தில் நமக்கு அந்த ஒரு ஜாபே இல்லாமல் போகும். ஸோ இப்படி எங்களுக்கு தொழில்நுட்பம் என்ன செய்யறது தெரிஞ்சிருக்க வேண்டும். ஐந்தாவது விஷயம், தொழில்நுட்ப வலைப்பின்னல் தான் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். நாங்க வந்து ஒரு நாளும் நம்ப வேண்டாம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து வருது, அது வெகு ரேர். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நெட்வொர்க்குள்ளால ரிஃபர் பண்றது கூடாதான் நீங்க ஜாப்புக்கு செலக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட. சரி, ஸோ ஆகவே தொழில் வலைப்பு நிலை வந்து நீங்க பாருங்க. ஸோ இந்த அநேகமா டைம் எங்களுக்கு சரியாகுதுன்னு நினைக்கிற நேரத்துக்கு நாங்கள் முடிக்கணும். ஓகே, ஸோ மற்ற உரைகளை நாம் பார்க்கலாம். அப்ப இது கடைசியாக நான் இந்த வரைபடத்தை விளங்கப்படுத்தலாம் யோசிச்சுதான் நான் நீங்க பற்றி உரையாடலுக்கு செல்லாம் நினைக்கிற ஒரு முழுமையான ஒரு புரிதலுக்கு ஒரு தேவையான அடிப்படை விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நம்புறேன். எந்த ஒரு பிரச்சனையையும் ஓகே எப்படியான ஹார்டான ப்ராப்ளமா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கான மெத்தட் ரைட். இதை வந்து மார்வின் மின்ஸ்கி என்ற ஒரு ஆசிரியர், நூலாசிரியர், தி சொசைட்டி ஆஃப் தி மைண்ட் என்ற புக்ல வந்து சொல்லியிருக்கிறார். The most powerful way we know for discovering how to solve a hard problem is to find a method that split it into several smaller ones, each of which can be solved separately. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வழிமுறை என்னென்றால் அந்த பிரச்சனைகளை சிறு சிறு துண்டுகளாக உடைத்து அந்த சிறு பகுதிகளை நீங்கள் தீர்ப்பதன் மூலமாக அந்த பிரச்சனைக்குரிய வழியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆகவே முதலாவது உங்களுக்கு உங்களுடைய கரியர் பாத்தினுடைய மேப் என்னன்றது தெரியணும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியணும். பிறகு அதை ஒவ்வொரு படியாக சால்வ் பண்ற நேரம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பெறலாம் என்று கூறிக்கொண்டு இந்த உரை உங்களுக்கு ஒரு பிரயோசனமானதாகவும் உங்களை சிந்திக்க தூண்டி இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நான் இந்த உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 hour நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நான் உரையாடலுக்கு தயாராக இருக்கின்றேன். உங்களுக்குரிய கேள்விகள் எதுவும் இதுவரை பேசிய விஷயத்திலேயோ இல்லை என்றால் நாம் பேசாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நாம் இப்பொழுது உரையாடலாம். ஓகே, ஸோ கேள்வியை மைக்கை ஆன் பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாம். நான் இன்டராக்ட் பண்றது ஈஸியான மெத்தட், நீங்க டெக்ஸ்ட் பண்றதை விட. ஓகே, ஸோ நன்றி இந்த வாய்ப்புக்கு. தமிழ்ச்சங்கம் இது ஒரு நல்ல இன்னொரு பக்கத்துல நான் பேராதனை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்ச்சங்கத்தை வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் மிக உன்னதமாக இருக்கின்றது. கல்விசார் செயற்பாடுகள், பாடசாலை மாணவர்களுக்கு வழிகாட்டுதல், கரியர் கைடன்ஸ் சொல்லி இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இவ்வளவு காலத்துல
தமிழ் சங்கத்தை இவ்வளவு ஒரு விசிபிலிட்டியோட பார்க்கறது நல்ல நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயம். எல்லா தமிழ் மாணவர்கள் அதுவும் ஒரு பரந்த பீச்சோட இலங்கையில இருக்க எல்லா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அழைப்பு அப்படின்னு சொல்றது இது ஒரு மிக ஒரு நல்ல ஒரு முயற்சி. அனைவரையும் ஒன்றுபடுத்தி செய்யற பொழுது இது ஒரு இப்ப நாங்க இன்னைக்கு பார்த்த ஒரு விஷயத்துல நெட்வொர்க்கிங். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள எல்லா டிகிரி சார்ந்தாக்களும் இருக்கிறீங்க. இப்ப ஒவ்வொரு வருஷமும் முழு தமிழ் பேராதனை பல்கலைக்கழகம் இலங்கையில் இருக்க அத்தனை தமிழ் மாணவர்களையும் ஒருங்கிணைக்க முடியுமாக இருந்தால் இதுவே ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க், ரைட்? ஸோ இதுக்குள்ள நீங்க உங்களுடைய வாய்ப்புகள், ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போறீங்க, ஒரு வேலை இருக்குன்னா இதை ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி இதுல நாங்கள் அனௌன்ஸ் பண்றது கூட இன்னொரு ஆளுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். ஸோ ஆகவே இப்படியான ஒரு சிந்தனையை ஒன்றுபடுத்துகிற சிந்தனையையும் செய்வதற்கு நல்ல முயற்சி. அதோடு இந்த வாய்ப்பும் எனக்கு ஒரு நல்ல மாணவர்களோடு உற்சாகமாக பேசுவது என்பது எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான விஷயம். அத்தோடு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நம்ம ஒரு ஆடல் தொடரலாம். ஓகே, நன்றி. Okay, can you tell about the geographical information science? So geographical information science நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்னால் பொதுவா ஜியோகிராஃபி நீங்க செய்றீங்களா இருந்தால் அதுக்குள்ளால செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர், என்வரான்மெண்டல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்குள்ளேயும் ஜிஐஎஸ் இருக்குது. ஸோ ஜிஐஎஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளானிங் டூலா, இல்லைன்னு சொன்னால் என்ன சொல்றது, அனாலிட்டிக்கல் டூலா இருக்குது. ஸோ அதோட பொட்டென்ஷியல் வெரி ஹை, ரைட், வெரி ஹை. நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த செக்டர்ல வேலை செய்ய போறீங்க என்ற ஒரு பாட்டு இருக்குது. இப்போ ஜிஐஎஸ் அப்ளிகேஷன் பொதுவாக எல்லா செக்டர்ஸும் பாவிக்குது, ரைட்? அக்ரிகல்ச்சர் பாவிக்குது, என்வரான்மெண்டல் சயின்ஸ் பாவிக்குது, சில வேளைகளில் ப்ரொடெக்ஷன், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், டிஃபென்ஸ் இப்படின்னு சொல்லி பல இடங்கள் பல இடத்துல வருது. அப்போ நீங்க போய் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த கரியர் ஆப்ஷன்ஸ் ஃபார் த ஜிஐஎஸ் சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இது இன்னொரு விஷயம். இதுல உள்ள ஸ்ட்ரென்த் என்னன்னு சொன்னால் இது எல்லா நாலேஜ் ஏரியாவுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஃபாரஸ்ட்ரிலையும் ஜிஐஎஸ் நாங்கள் பாவிக்கலாம், ஃபிஷரிஸ்ல ஜிஐஎஸ் பாவிக்கலாம், டவுன் பிளானிங்ல ஜிஐஎஸ் பாவிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே போய் ஃபிட் ஆகக்கூடிய ஒரு நாலேஜ் பேர் ஜிஐஎஸ். ஓகே, ஆனால் சரியான வாய்ப்புகள் எங்க இருக்கிறதுன்றதை நீங்க கவனமா பார்க்கணும். இந்த இலங்கையில எல்லா இடத்துலயும் ஒரு ஜிஐஎஸ் ஆபீசர் இருக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கான்றது எனக்கு தெரியாது. ஆனா சில வெளிநாடுகள்ல அது ப்ராமினெண்டா இருக்கலாம். இப்ப நீங்க ஜிஐஎஸ் பொறுத்தவரையில உங்களுடைய வாய்ப்பு எங்க இருக்கின்றது என்பதை கவனமாக பாருங்க. சொல்றாரு. அதே நேரம் இது ஒரு ஜிஐஎஸ் பொதுவான ஒரு விஷயம். எப்படி இந்த அக்கௌண்டிங் படிக்கிறோம், இல்லைன்னு சொன்னால் அக்கௌண்டிங் படிக்கிறோம்னு சொன்னா அக்கௌண்டிங் எல்லா பிசினஸ்லயும் இருக்கு. அது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட், எல்லா பிசினஸ்லயும் இருக்கு. ஹெச்ஆர்னு சொன்னா அது எல்லா பிசினஸ்லயும் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஜிஐஎஸ் எல்லாத்துலயும் இருக்கும்ன்றது இல்லை. அதில் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாவுக்குள்ள இருக்கும். ஃபாரஸ்ட்ரியில இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல இருக்கு, என்வரான்மெண்டல் சயின்ஸ்ல இருக்கு, டவுன் பிளானிங்ல இருக்குது, மரைன் மேனேஜ்மெண்ட்ஸ்ல வரும், பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட்ஸ்ல வரும், எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனால் எங்க வாய்ப்பு இருக்குன்றது ஒருக்கா நான் சொன்ன மாதிரி தேடி தரவுகளை ஆராய்ந்து இங்க இருக்கின்றதை கண்டுபிடிங்க. ஓகே, ஓகே. ஸோ ஸ்டார்ட் அப் ஒன்று பண்ணலாம் என்று யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்துல என்னுடைய நீங்க இந்த யாருன்றது எனக்கு தெரியாது, எந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது. ஸோ பர்சனலா நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம். எதுவும் தேவையாக இருந்துச்சுன்னு சொன்னா நான் என்னுடைய நம்பர் தான் ஷேர் பண்றேன். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த ஜாக்மா, ரைட்? ஜாக்மா யாருன்றது தெரியும், ரைட்? வேர்ல்டு ஒன் ஆஃப் த பில்லியனர் அலிபாபா குரூப்ஸ். ஸோ ஒரிஜினலா ஜாக்மா ஒரு ப்ரொஃபஸர். ஓகே, ஸோ இஸ் அ பேஷனேட்டட் ப்ரொஃபஸர் அண்ட் த டீச்சர். ஓகே, முதலாவது. ஸோ இப்போ ஜாக்மாட அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால், என்னன்னு சொன்னால் முதலாவது இன் யோர் 20s, ஓகே, இப்ப நீங்க இருக்கிற டைம், ரைட், இந்த டிகிரி வந்த நேரத்துல லேர்ன் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். சரிதானே? எப்படின்னு சொன்னால் ரீட். இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா இன் அண்ட் அவுட் எல்லாத்த பத்தியுமே வாசிக்கணும், அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும், அந்த பிசினஸ் எப்படி ரன் பண்ணுது. அது உங்களோட டிகிரியில எவ்வளவு மேக்ஸிமம் படிக்கக்கூடிய. ஸோ கெயின் யுவர் நாலேஜ் இஸ் ஃபர்ஸ்ட் இன் யுவர் 20s. ஓகே, 20. பிறகு இந்த 30s he say go to the small company and take all the jobs
ஸோ இந்த ஒரு ஜாப் இல்லை, அந்த அந்த கம்பெனில நீங்க தான் மார்க்கெட்டிங், நீங்க தான் ஃபைனான்ஸ், நீங்க தான் எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆகி லேர்ன் த பிஸ்னஸ். In the 40, you have to decide where you are going to put your energy. Okay. But startup company நாங்க செய்ய போறோம் அப்படின்றதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று அப்படின்னு சொன்னால், சில ஏரியாஸ், அதாவது இப்ப ஐடி ஸ்டார்ட் அப்ன்றதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இட்ஸ் அ பியூர்லி நாலேஜ் பேஸ்ட் ஸ்டார்ட் அப். சரிதானே? நீங்க நல்ல டிகிரியும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னு சொன்னா யூ கேன் ஸ்டார்ட் அ கம்பெனி, நோ இஷ்யூஸ். ஆனால் ட்ரெடிஷனல் பிசினஸ்ல வந்து யூ ஹேவ் டு லேர்ன் த பிசினஸ். ஓகே. அப்ப முதல் பிரச்சனை இங்க என்னன்னு சொன்னால், ஸ்டார்ட் அப் என்ன பிசினஸ் நீங்க செய்ய போறீங்க. ஐடி பிசினஸா இருந்தால் எஸ், யங் காய், யூஆர் யங் காய், யங் கிராஜுவேட், யூ கேன் டூ த பிசினஸ் பிகாஸ் டெக்னாலஜி எல்லாமே பாவிக்க தெரியும், குயிக்கா செய்ய முடியும். ஆனால் இதே ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸை யோசிக்கிறீங்கன்னு வைங்களேன், ரைட், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரொடியூஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் செய்ய போறோம் என்றால் உங்களுக்கு யூ நீட் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மேபி நீங்க என்ன செய்யலாம் என்றால், ஒரு இன்டர்ன்ஷிப்பா அந்த குறித்த நீங்க செய்ய போற பிசினஸ்ல ஒரு கம்பெனில போய் ஒரு இன்டர்னா சேர்ந்து அந்த பிசினஸை கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு, மேபி 1 or 2 years லேர்ன் பண்ணிட்டு யூ கேன் ட்ரை. ஓகே. ஸோ அதான், தட் இஸ் கரெக்ட் அட்வைஸ். ஐ திங்க் அது வந்து ஒரு ஓகேயா இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? சார் வணக்கம் சார். எனக்கு ஒரு டவுட் உண்டு. இப்ப பொதுவா சார் கலைத்துறையை பொறுத்த மட்டும் கலைத்துறை தெரிவு செய்தார்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு என்ற ஒரு கருத்து கணிப்பா இருக்கு. இப்ப அதை வந்து என்ன குறைவு? வேலை வாய்ப்பு. Okay. இப்ப பெரும்பாலும் கலைத்துறை தெரிவு செய்தாக்கள் அவங்களோட தாய்மொழிலாம் பெரும்பாலும் அந்த அந்த டிகிரியை ஃபாலோ பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அந்த இதை வச்சுக்கொண்டு வெளிநாடுகள்ல வேலை வாய்ப்புகளை பெறலாம், இல்லாட்டி உள்நாட்டிலையும் சரி அதை அந்த டிகிரியை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி வினைத்திறனான ஒரு வேலை வாய்ப்பு பெறலாம்னு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து வேலைக்கு சேர போறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிகிரி வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு தான். சரி, இன்விடேஷன் கார்டு எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சில அடிப்படையான விஷயங்களை தெரியும்ன்றது. ரெண்டாவது வந்து உங்களுடைய தனித்திறமை என்னது. இப்ப நீங்க கலைத்துறையை தேர்ந்தெடுக்க போறீர்கள்னு சொன்னா, இப்ப கலைத்துறைன்ற நேரம் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ்ல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது நான் சொல்ல தரேன். இப்ப நீங்க தமிழ் இருக்குது, மொழி, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிஏக்குள்ள வருது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, லைக் ஹிஸ்டரி இருக்குது, இப்படின்னு சொல்லி இது ஒரு வாஸ்ட் ஏரியா. வாஸ்ட் ஏரியா. ஸோ இப்போ இந்த வாஸ்ட் ஏரியாவுக்குள்ளேயும் நீங்க பார்க்க போனீங்கன்னு சொன்னால், நீங்க ஒரு ஸ்மார்ட்டான ஆளா இருந்தால் சில சப்ஜெக்ட்ஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்தது ஜியோகிராஃபி, ரைட், இதெல்லாமே வந்து பிசினஸ் ரிலேட்டடான ஒரு விஷயம். ஈவன் தோ உங்களோட பிஏ டிகிரியா இருந்தா கூட நீங்க எக்கனாமிக்ஸ் செய்திருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க தைரியமா ஒரு மேனேஜரியல் ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூல நீங்க டிஃபெண்ட் பண்ணலாம். நான் வந்து எக்கனாமிக்ஸ் இருக்கேன், ஸோ ஐ நோ வாட் இஸ் த பேசிக்ஸ் ஆஃப் த எக்கனாமிக்ஸ், ரைட், இல்லைன்னா ஐ நோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இப்படின்னு சொல்லி உங்களால டிஃபெண்ட் பண்ண முடியுமா இருந்தால் ஈவன் தோ பிஏ கலைத்துறை இல்லை. அப்ப கலைத்துறைன்னு சொல்ற நேரத்துல வந்து நீங்க திருப்பி பார்க்கணும், இது ஒரு உண்மையிலேயே பெரிய ஃபேக்கல்டி, ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டி தானே. ஏன்னா மிகப்பெரிய அளவுல வந்து மானிடவியல், மனித பண்பியல் இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்குது. அப்ப நீங்க அதுல எதை ஸ்பெஷலைஸ் பண்றீங்கன்றது வந்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இப்ப நீங்க பொதுவா வரலாறு, ஹிஸ்டரி, இல்லைன்னு சொன்னால் மானிடவியல், இதெல்லாம் சொன்னீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஜென்ரல் ஜாப்ஸ்ல இல்ல. ஆனால் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் யுவர் ரிசர்ச் கேரியர். புரியுது நான் சொல்றது? நீங்க என்னன்னா அடுத்தது ஒரு பிஹெச்டியோ எம்ஃபில் அந்த ரிசர்ச்ல போய் அந்த துறையில ஒரு நிபுணத்துவம் உள்ள ஒரு ஆய்வாளரா வர்றதுதான் உங்களுடைய சரியான கரியரா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து காமன் பிசினஸ் என்வரான்மெண்ட்ல ஜாப்ஸ் இல்லை. ஓகே. அப்ப கலைத்துறைன்றது ஒரு பெரிய அம்ப்ரெல்லா. அதுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் என்னன்றதை பொறுத்து. இப்ப நீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூஎன், இல்லைன்னு சொன்னால் என்ஜிஓஸ்ல வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இல்லைன்னு சொன்னால் குளோபல் டெவலப்மெண்ட், இந்த ஆஸ்பெக்ட்குள்ள நீங்க போகலாம். ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஆகவே கலைத்துறையில எந்த இடத்த ஸ்பெஷலைஸ் பண்றீங்கன்றது முதலாவது விஷயம். ஓகே, அதுல இருந்துதான் உங்களுடைய வாய்ப்பு. நீங்க தாய்மொழியில கற்கிறீங்கன்றது வந்து அதனால நீங்க அப்கிரேட் பண்ணி கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு நீங்க தாய்மொழியில கற்றுட்டு நீங்க யூகேயோ கனடாவோ போக போறீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், திருப்பி IELTS எடுத்து குறித்த ஸ்கோருக்கு மேல நீங்க வச்சுக்கொள்ளணும். ஆகவே நீங்க நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம், உங்களோட தாய்மொழியில படிக்கிறது உங்களோட டிகிரி முடிக்கிறதுக்கு அரசாங்கம் தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு.
ஆனால் நீங்க கரியர்ல வரணும்னா அடுத்த இங்கிலீஷ் முக்கியம். அது நீங்க இண்டிபெண்டா நீங்க தனியா படிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்க முதலாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வர நேரம் இருந்தே தொடங்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கிலீஷை படிக்கிறது. பிறகு டிகிரி தாய்மொழியில இருந்தால் அதுக்கு பிறகு ரெண்டாவது அதை அட்டஸ்ட் பண்றதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா 2 குளோபல் சிஸ்டம் இருக்குது. பெரும்பாலும் IELTS ரைட், பிரிட்டிஷ் கவுன்சில வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் சாதாரண வேலைக்காக இருந்தா 4.5 புள்ளி இருக்கணும். நீங்க ஒரு சாதாரண வேலைக்கு போறீங்களா இருந்தா, நீங்க ஒரு அகாடமிக் டிகிரி செய்ய போறீங்கன்னா 6 இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ். அது இருந்துச்சுன்னு சொன்னால் ஈவன் தோ நீங்க தமிழ்லயோ சிங்களத்திலயோ செய்திருந்தா கூட, தமிழ்லயோ ஒரு தாய்மொழியில செய்திருந்தா கூட அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதுல பட்சம் வந்து IELTS. சரி. ஓகே சஷாங்க். ஓகே நன்றி சார். இப்ப பொதுவா வந்து இப்ப ஸ்பெஷலுக்கான இதைத்தான் சொன்னீங்க. இப்ப பொதுவா வந்து ஜெனரலோட செஞ்சா என்ன மாதிரி சார் தெரியல. இல்ல இல்ல, நீங்க எப்படி கேக்குறீங்கன்னு சொன்னால் டிகிரி நீங்க உங்களோட வில்லுல நீங்க என்னவா வர போறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை திட்டமிடுறதை பத்தி நான் கதைக்கிறேன். நான் சொல்ல விளங்குதா? நீங்க நீங்க வந்து முதலாவது உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்க தெரியும். உங்களோட டிகிரியை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது. இப்ப நாங்க இன்னைக்கு என்னதை பார்த்தோம், எங்களுடைய டிகிரியை வச்சுக்கொண்டு நான் என்னவா வர விரும்புறேன்ற அந்த பிரச்சனையை நாங்க தீர்க்கணும் தானே. இப்ப உதாரணமா செஷன் நீங்க என்ன தொழில் செய்யணும்னு யோசிக்கிறீங்க? ஒரு ரிசர்ச்சரா வரணும்ன்றது. சரி ரைட், இது நல்ல விஷயம் உதாரணம். இப்போ ஒரு ஆள் வந்து ரிசர்ச்சரா வரணும் என்றால் என்ன, ரெண்டாவது கேள்வி, எந்த துறையில நீங்க ஆய்வாளரா வரணும்? சேஷாந்த், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சமூகவியல் சார், சோசியாலஜி. சமூகவியல்ல வரணும். இப்ப நீங்க சமூகவியல்ல வரணும். இப்ப எத்தனையாவது வருஷம் படிக்கிறீங்க? செகண்ட் இயர். செகண்ட் இயர். அப்ப உங்களுக்கு சமூகவியல் ஸ்பெஷலுக்குரிய நிபந்தனைகளை நீங்க பூர்த்தி பண்ணி இருக்கிறீங்களா? இல்ல சார், இல்ல பொது இது ஜெனரல் டிகிரி. இப்ப ஜெனரல் டிகிரி தான் பண்ண முடியும். சரிதானே? இப்ப உங்களுடைய தந்திரோபாயம் மூலோபாயம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், சரிதானே, நான் செகண்ட் இயர் வந்துட்டு எனக்கு இப்ப 4th இயர் சோசியாலஜி செய்ய முடியாதுன்னு சொன்னால் அகாடமிக் சிஸ்டத்துல 4th இயருக்கு ஈக்குவலானது என்னன்னு சொல்லுங்க. என்னன்றது தெரியுமா யாருக்காவது? 4th இயர் இல்லாத ஒரு ஜெனரல் டிகிரி ஆளுக்கு அவருடைய 4th இயரை ஃபுல்ஃபில் பண்ற மாஸ்டர் டிகிரி எது? உங்களோட PGIHS இருக்கு தானே? PGISல சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிகிரி ஆஃபர் பண்ணுது? MA இன் சோசியாலஜி செய்றாங்க. ஓகே. MPhil இருக்கு, PhD இருக்கு. அதோட நீங்க பாத்தீங்கன்னா மாஸ்டர் இன் சோசியாலஜி இருக்குது. மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இன் சோசியாலஜி இல்ல. நீங்க தெரியுமா அதை பத்தி விவரம்? சேஷாந்த், நான் உங்களுக்கு தெரியல சார். தெரியுமா தெரியாதா? இல்ல தெரியல சார். அப்ப நீங்க என்ன செய்யணும், PGIHS வெப்சைட்ல போய் ஜெனரல் டிகிரியோட இருந்தால் அவர் தன்னுடைய ரிசர்ச்சுக்கு போறதுக்கு முன்னாடி மாஸ்டர் ஆஃப் சோசியாலஜி இருக்குது. 1 வருஷ கோர்ஸ் ஒர்க், 2 மாசம் ரிசர்ச் கம்போனன்ட் உள்ள கோர்ஸ். சரியா? இப்ப அதுல நீங்க 30 கிரெடிட் ஏர்ன் பண்ணினீங்கன்னா இப்ப உங்களோட டிகிரி உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் டிகிரி எடுத்தால குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஓகே ரைட். இப்ப நீங்க PGIHSல சொல்லலாம், நான் வந்து MA ஃபுல் டைம் ரிசர்ச் கூட சோசியாலஜி நான் தொடங்க போறேன்னு அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. இதான் வழி. நான் சொல்ல விளங்குதா? ஆனா இப்ப நீங்க 4th இயர் எடுத்து சோசியாலஜி ஸ்பெஷல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அகாடமிக் ஸ்டாஃபா இமீடியட்டா வர்றதுக்குரிய குவாலிஃபிகேஷன் வரும். ஓகே. இப்ப நீங்க விளங்கணும், MA நீங்க மாஸ்டர் முடிச்சு 4th இயர் வந்தாலும் நீங்க அகாடமிக்கு அப்ளை பண்ணினா உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க MA 2 இயர் ரிசர்ச்சோ இல்லாட்டி PhD முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த நுணுக்கம் விளங்கா சொல்லுது. இப்ப 4th இயர் எடுத்தா இமீடியட்டா அவங்க வந்து யூனிவர்சிட்டி சிஸ்டத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸோ செகண்ட் அப்ரோ எடுத்தா அங்க இருக்கிற கார்டு இருக்காம உள்ளுக்குள்ள எடுத்துக்கொள்வாங்க. சரியா? அடுத்தது டைரக்டா நாங்க ரிசர்ச்சுக்கு போக முடியும். ஓகே. இப்ப நீங்க ஜெனரல் தானேன்னு சொன்னா திருப்பி ஒரு 1 இயர் மாஸ்டர்ல 30 கிரெடிட்டை நீங்க பட்ச் பண்ணி போட்டு ஒரு சின்ன ரிசர்ச் கம்போனன்ட் பண்ணி திருப்பி 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் செய்யும். ஓகே. மாஸ்டர்ஸ் 2 விதம் இருக்கு. திருப்பி மாஸ்டர்ஸ் ஃபுல் டைம், அதாவது நீங்க உங்களோட முதலாவது டிகிரியும்
ரெண்டாவது 1 இயர் மாஸ்டரும் ஒரே சப்ஜெக்ட்னு சொன்னா டிரெக்டா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா 2 இயர் ரிசர்ச் மாஸ்டர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அது கூட சூப்பர்வைசர் உங்களை அக்செப்ட் பண்ணணும். நான் சொல்ல விளங்குதான் உங்களோட தகுதியை நீங்க ப்ரூவ் பண்ணணும். ரைட். இப்ப நீங்க என்ன செய்யணும்? அதனாலதான் இதுல நாங்க கடைசியா பார்த்து இந்த ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்ன்ற ஒரு பாடம் இருக்கு தரேன். சரி, இப்ப நீங்க சோசியாலஜில ரிசர்ச்சரா வர போறீங்கன்னா இப்பவே அங்க இருக்கக்கூடிய சோசியாலஜி ரிசர்ச்சரோட ரிசர்ச் குரூப்போட போய் நின்று நீங்க வாலண்டரியா வேலை செய்ய தொடங்கும். அப்பதானே அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியும். சரிதானே? இப்ப உங்களோட ப்ரொஃபஸருக்கு வந்து 100% நீங்க கோர்ஸ் ஒர்க்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணலன்றாலும் யூ ஆர் அ ரியலி கிரேட் ரிசர்ச் அபிலிட்டி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு சொன்னா சில வேளையில இமீடியட்டா யூ கேன் கோ ஃபார் த எம்ஏ. விளங்குதா? இப்ப நீங்க தனியா லெக்சர்ல உட்கார்ந்து இருந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு அங்க உள்ள ப்ரொஃபசர்ஸோட யாரோடையும் போய் வேலை செய்யாம உங்களுடைய ப்ரூஃப் பண்ணாம உட்கார்ந்து இருந்துட்டு சும்மா அப்ளை பண்ணினா உங்களுக்கு கிடைக்காது ஜெனரல் டிகிரியோட. விளங்குதா? அப்ப இதுதான் அந்த வழி, கரியரை எப்படி பில்ட் பண்றது. ஓகே, நன்றி சார். யா. சோ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பிலாசபி டிகிரியோட பெனிஃபிட் என்ன? சோ பிலாசபி இதுல எத்தனை பேர் பண்றீங்க? கையோ ஏத்தணும். ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். பிலாசபி பண்றாங்க ஒரு ஆள் கூட எல்லாமே ஏன் இந்த கேள்வி? நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த கரியர்ல வந்து கரியர் பத்தின கேள்வி கண்ணை மூடிட்டு சும்மா ஒருத்தரும் இல்லாம பொதுவா கேட்கக்கூடாது. ஓகே, யுவக்ஷனா, ரைட்? யுவக்ஷனா பிலாசபி, கரெக்ட்? யுவக்ஷனா. கேள்வி கேட்டா நான் திருப்பி கேட்கிற நேரம் பதில் சொல்லணும். யுவக்ஷனா உங்களுக்கு மைக்க ஆன் பண்ணலாமா? இது உங்களோட கேள்வியில, ரைட்? ஆம் சார். ரைட். ஸோ இப்போ பிலாசபி அடிப்படையில வந்து உண்மையிலேயே பார்க்க போனீங்கன்னு சொன்னால் பிலாசபி ஒரு விஷயத்துல எங்களோட நாலேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொன்னா முதலாவது நாங்க மொழியில தொடங்கி லாங்குவேஜ்ல தொடங்குறோம். சயின்ஸ் படிக்கணுமா எதுவா இருந்தாலும் சரிதானே? லாங்குவேஜ்ல தொடங்கி அதுல மாஸ்டரி வந்து டெக்னாலஜிக்கு போய், ரைட்? அதுக்கு பிறகு சயின்ஸ் வந்து ஃபைனலா ஆக டாப் ஆஃப் த நாலேஜ் வந்து பிலாசபி. நான் சொல்ல புரியுதா? நீங்க ஆரம்பத்துல ஒரு மொழியை படிக்கிறோம், ஆங்கிலமோ தமிழோ படிக்கிறோம், இதுல நுணுக்கங்கள் தெரிகிற லெவல் வந்து டெக்னாலஜி டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இன்ஜினியரிங் டெக்னீஷியன், இன்ஜினியரிங், அதுக்கு பிறகு ஒரு சயின்டிஸ்ட், அடுத்தது பிலாசபர். ஓகே, எந்த ஒரு துறைக்குமே இந்த இந்த தொடர்பு ஆக உச்சம் வந்து தத்துவம், இல்லை என்றால் மெய்யியல். ஓகே, மெய்யியல். இரண்டாவது வந்து அதனுடைய அறிவியல், சயின்ஸ், ரைட்? மூன்றாவது வந்து அதனுடைய ஆர்கிடெக்சர் அண்ட் இன்ஜினியரிங். இது மொழியை பாத்தீங்கன்னா மொழிக்கு ஒரு இன்ஜினியரிங் இருக்கு. ஓகே, அப்ப மொழியிலையும் வந்து மொழியியலாளர்கள் சொல்ற லிங்குவிஸ்டிக்ஸ் எல்லாருமே வந்து இன்ஜினியர்ஸ். ஓகே, இது எல்லா துறையிலுமே இருக்கு. அப்ப பிலாசபி எடுத்தா என்ன விஷயம்னு சொன்னால் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பயங்கர கிரிட்டிக்கல் திங்கரா இருந்தால் யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எவ்ரிவேர். ஓகே, இப்போ ஒரு பிலாசபர் வந்து யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி உள்ள ஒரு ஆள். ஆனா இது வந்து எனக்கு தெரிய நான் இன்டர்வியூ பண்ணின எம்ஏ பிலாசபி பண்ணின ஆளுக்கு வச்சிருந்தாங்க, ரைட், சார்பாக கோட்பாட்டை விளக்க சொல்லுறாங்க. இல்லாட்டி அத்வைதம் என்னால் இந்திய மெயில் அத்வைதம் என்று சொன்னாலோ என்னன்றது கொடுத்துட்டு, ஆனா எம்ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நான் வந்து எக்ஸாமுக்கு படிச்சு மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றோம். சோ நீங்க எக்ஸாமுக்கு படிச்சு மார்க்ஸ் எடுக்கிற ஒரு ஆள் பிலாசபரா வர முடியாது. அப்படி முடிச்சா உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்கு, ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு லோவர் லெவல். ஆனால் ரியலா நீங்க ஒரு சிந்தனாவாதியாக உங்களை கட்டமைக்க முடியுமாக இருந்தால் உங்களுடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கோட சமூகத்துல ஏன் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது, இதுக்கு என்ன பிரச்சனையை நாம கொண்டு வரலாம், இப்படி எல்லாம் சிந்தித்து ஆராயும் திறன் கிரிட்டிக்கல் திங்கிங் நாங்க சொல்றோம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் அபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கொண்டு உங்கள்ட்ட ஒரு பிலாசபி டிகிரி இருந்துச்சுன்னு சொன்னால் யூ கேன் பி அட்வைசர், ஒரு ஆலோசகர். எந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு உயர்ந்த ஒரு நிறுவனத்துல ஒரு ஆளுக்கு ஆலோசகராக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நாங்கள் ஆலோசகராக இருக்கலாம், எல்லா இடத்துலயும் ஆலோசகர். ஸோ மெயின்லி பிலாசபி படிச்சா யூ பிகம் அ குட் அட்வைசர் டு தி அதர்ஸ். ஓகே, அப்ப நான் சொல்றது விளங்கி இருக்கணும். பிலாசபியை எக்ஸாமுக்கு படிச்சு டிகிரியா எடுத்தீங்கன்னு சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த டிகிரியை வச்சு வேலை எடுக்கலாம். இல்ல கிரிட்டிக்கல் திங்கிங்கோட ஒரு ஆய்வாளனாக படித்தீர்களா இருந்தால்
கட்டாயம் நீங்க வந்து ஒரு பிஹெச்டி வரைக்கும் முடிக்கிற பிளானோட முடிச்சு யூ ஹேவ் டு பிகம் லைக் அட்வைசர் ஆர் த பிலாசபர். ஓகே ஓகே யுவக்ஷனா, நான் சொன்ன ஆன்சர் ஓகே? அதுல எதுவும் கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே சார். தேங்க்யூ. Yeah. So wish you all the best. தேங்க்யூ சார். So SLAS ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ், ரைட்? GIO, கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸ்ல போனீங்கன்னா ரைட், நான் இதுல லிங்க் கொண்டு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் GIC, ஓகே, கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். ஓகே, ஸோ அதை பார்க்க முடியல, நீங்க பாருங்க, தேடி பாருங்க. ஸோ SLAs சொன்னா பேசிக்கா ரெண்டு பாத்து இருக்குது, சரிதானே? SLAs நீங்க கவர்மெண்ட் செக்டர் பிளான் பண்றீங்கன்னா முதலாவது பாத் வெரி டஃப். சம்டைம் இப்போ நான் எல்லாம் வந்து எனக்கு எந்த டிகிரி முடிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உடனடியாக கிடைக்கல. ஏன்னா 30 வயசுக்குள்ள 32 வயசுக்குள்ள எங்களுக்கு 25 வயசுல தான் டிகிரி முடியும் ஸ்ரீலங்காவில். 25 ஒழுங்கா நடந்தா, இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் போச்சுன்னா 27 வயசு ஆயிரும். ஸோ 32 வயசுக்குள்ள கவர்மெண்ட் கால் பண்ணினா தான் யூ கேன் கோ. தட் இஸ் த ஓப்பன் காம்படிஷன் எக்ஸாம், சரிதானே? அதுல மிஸ் பண்ணினா உங்களால 32 வயசுக்கு மேல போனா போக முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு கவர்மெண்ட் சர்வீஸுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா பிறகு இன்டர்னலா யூ கேன் ரைட் அண்ட் கெட் யூ SLAS. ஓகே, அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா டிகிரியை முடிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டா போய் சேர்ந்துட்டு பிறகு இன்டர்னலா அவங்க கால் பண்ற நேரத்துல யூ கேன் கோ. ஸோ SLAs பிளான் பண்றீங்கன்னா முதலாவது கவர்மெண்ட் ஒவ்வொரு வருஷம் எல்லாம் கால் பண்ணாது, கார்டர் அவுட் ஆக வரும். அந்த ஸ்லொட்டுக்குள்ள உங்களுக்கு டிகிரியும் 32 வயசுக்குள்ள இருந்தா ஒரு சான்ஸ்ல எடுக்கிறதுன்றதும் பயங்கர டஃப். இட்ஸ் வெரி காம்படிஷன். ஆனா ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு வந்து அநேகமா ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ல இருக்க அத்தனை பேருமே ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ். ஓகே, ஆர்ட்ஸ் மெயின், காமர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு. இல்ல நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்தையுமே நீங்க கூகுள்கிட்ட கேட்கலாம். ஓகே, கிருஜா IELTS பத்தி சொல்லுங்க. ஸோ IELTS பத்தி சொல்றேன்னா அது விவரம் முழுக்க நீங்க கூகுள் பண்ணுங்க. பிரிட்டிஷ் கவுன்சில் கேண்டில போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல விஷயம் என்னென்றால் 2 விதமான டெஸ்ட் இருக்குது. நீங்க அகாடமிக்கா ஒரு ஹையர் ஸ்டடீஸ் மாஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் 6, எல்லாத்துலயுமே 6 பாயிண்ட் இருக்கணும், 6 பாயிண்ட் இருக்கணும். இல்ல ஒரு வேலைக்கு யூகேக்கு போறீங்க, ஒரு வேலைக்கு போறீங்கன்னா 4.5 இருந்துச்சுன்னு சொன்னால் போதுமானது. ஸோ இது வந்து நீங்க பிரிட்டிஷ் கவுன்சில் கேண்டி நமக்கு கொட்டக்கோடல ஸ்ட்ரீட்ல இருக்குது. ஓகே, ஸோ எல்லாரும் இருக்கு, அங்க போனீங்கன்னா இல்லைன்னா அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர்ஸ். Okay, sir. Thank you. ஜியோகிராஃபி ஸ்பெஷல் இங்கிலீஷ்ல பண்ணிட்டு ரைட், IELTS இருந்துச்சுன்னு சொன்னா மாஸ்டர் இங்கிலீஷ்லயும் செய்றீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் டிகிரிஸ் இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் ஈவன் IELTS இல்லாம தே டேக், சரிதானே? ஏன்னா ஸ்ரீலங்காவோட டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து வெரி வெரி ஹை அண்ட் வேர்ல்ட் ரெகக்னைஸ்ட் லெவல்ல. ஓகே, அதுவும் பெரதினியா யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டிஸும் வந்து யூ கேன் ரைட் பண்ண முடியும். சில ஹை லெவல் கோர்சஸ் IELTS கேட்பாங்க. ரிசர்ச் டிகிரியா இருந்தா டெஃபினெட்லி நீங்க IELTS போகணும். ஸோ அதை நான் எப்படின்னா நீங்க கரியரை பிளான் பண்ணுவாங்க. 4th இயர் படிச்சு கொண்டிருக்கிற நேரமே இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணி IELTS எக்ஸாம் மொக் எக்ஸாம்ஸ் எடுத்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் வருதுன்னு பார்த்து நீங்க அங்கே மாஸ்டர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு அடுத்தது IELTS 2 வருஷம் தான் வேலிட். அப்ப நீங்க எடுத்து போட்டு 2 வருஷத்துக்கு அப்ளை பண்ணல, திருப்பியும் செலவு, நீங்க திருப்பியும் எடுக்கணும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் பிளான் பண்ணி நீங்க யோசிக்கணும். ஸோ உங்களுக்கு வேற என்ன விஷயம் இந்தியன் விஷயத்துல நீங்க புரிஞ்சு கொண்ட விஷயம், பயன்பெற்ற விஷயம் யாருக்காவது இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா உங்களுடைய பின்னூட்டங்கள்? ஸோ எனக்கு கட்டாயம் அது இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு பூஸ்ட் இல்லை. ஓகே, ஸோ நான் ஒரு லெக்சர்ஸ் முடிச்ச பிறகு ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு, இது பிரயோசனமா இருந்துச்சா, உங்களை புது விஷயத்த புது முறையில உங்களுடைய கரியரை பத்தி சிந்திக்க தூண்டி இருக்கா? ஓகே, யாராவது ஒருத்தர் 2 பேராவது இதுக்குள்ள கட்டாயம் இந்த ஸ்ட்ரைக்குன்னு வந்தாலும் ஸ்போக்ஸ்மேன் இருக்கிறீங்க தானே? ஸோ இப்போ நான் ஒரு குரூப்போட ஃபார்ம் பண்ணலாம், நீங்க அதில் ஜாயின் பண்ணலாம். கரியர் என்னோட அட்வைஸ் தேவைன்னா அந்த குரூப்ல கம்யூனிகேட் பண்ணா நானும் சில லெக்சர்ஸ் நோட்ஸ் அதுல எல்லாம் போடுவேன், சரிதானே? ரைட், நான் இப்போ ஒரு லிங்க் ஒன்று தரேன். வேற
வணக்கம் சார். ஃபீட்பேக் கேட்டிருந்தீங்க. யா சார் பொதுவா சார் இப்போ ஹரியர் கைடன்ஸ் பத்தி நிறைய எல்லாம் செய்வாங்க. ஓகே நார்மலா வந்து பொதுவாக அதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு படிமுறைக்குள்ள இப்படிதான் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்ற தெளிவா சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப யோசனமா இருந்தது. அடுத்த விஷயம் இப்பத்தி இந்த நடைமுறை சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் சில விஷயங்கள் இப்போ லிங்க்டின் பத்திலாம் பெரும்பாலும் நிறைய பேர் கதைக்கிறல அதை பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. லிங்க்டின் யா பத்திலாம் சொல்லிருக்கீங்க, அதுவும் மிகவும் பிரயோசனமான விஷயம். அதை பத்தின அறிமுகம் நிறைய பேருக்கு இல்லை. அது தொடர்பாகவும் இப்போ லிங்க்டின் பத்தி பெரும்பாலும் இங்கிலீஷ்ங்களெல்லாம் பெரும்பாலும் அது தொடர்பான அந்த வழிகாட்டல் கொடுக்குறாங்க. தமிழ்ல நீங்க அது தொடர்பாக எங்களுக்கு ஒரு செஷன் மாதிரி செஞ்சாலும் நல்ல சார். நல்ல இல்ல என்னுடைய விஷயம் என்னன்னு சொன்னால் இப்ப உங்களோட பேர் நான் பார்க்கல. நீங்க இதுல இருந்து யார் என்ன பேரு கூட தேசம் சாரி தேசம் சேஷன். என்ன விஷயம் சொன்னா செஷன் நாங்க இப்பத்தியான விஷயத்துல வந்து எங்களுக்கு கூகுள இது பண்ண முடியுமா இருந்தால் சரிதானே. கூகுள் 1 மினிட். ஸோ கூகுள்ல போய் நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சரியா கேள்வியை டைப் பண்ண முடியுமா இருந்தால் சரிதானே. டைப் பண்ண முடியுமா இருந்தால் இது வரும். இப்ப நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இப்ப லிங்க்டின்ன்றது கேள்விப்பட்டுட்டீங்க சரிதானே, கேள்விப்பட்டுட்டீங்க. இப்ப அதை போய் தேடி பாருங்க சரிதானே. இப்போ ஒரு ஆளோட கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வர்றதுன்னு சொன்னால் சரிதானே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்றால் உங்களை விசிபிளாக தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் சரியா. இப்போ உதாரணம் நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சரிதானே, என்னன்னு சொன்னால் அதனுடைய அந்த லிங்க் இப்ப நான் ஒரு குரூப் வாட்ஸ்அப் குரூப் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நீங்க அதில் ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சரிதானே. ஆர்வம் உள்ளாக்கள் இதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் இந்த விஷயத்துக்கு வரேன். எப்படின்னா இப்போ இன்னைக்கு நான் இங்க தமிழ் சங்கத்துல பேசணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்னுடைய ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் சரிதானே. ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் எப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய முகநூல் பக்கத்துல தொடர்ச்சியா எழுதி கொண்டிருக்கிறேன். அதை இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் இவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா நான் வவுனியா கேம்பஸ்ல கிளாஸ் ரூமுக்குள்ள லெக்சர்ஸ் எடுத்து போட்டு நான் வர்றேன் இல்லை. அண்டியான் லெக்சர்ஸை வந்து நான் அதை பத்தி ஒரு உரை ஒன்று வந்து நான் ஃபேஸ்புக்ல போடுவேன். அப்ப ஃபேஸ்புக்ல போடுற நேரத்தில் உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்ப்பேன். அப்ப இதை பார்க்கிற உங்களோட பேராசிரியர்கள் உங்களோட விரிவுரையாளர்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு நான் இவரை கூப்பிட்டு பேச சொல்ல முடியாமட்டு வாய்ப்புகள் உருவாகுது. புரியுது நான் சொல்றது. அப்ப நாங்க கரியரை பில்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்க முதலாவது இப்ப இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால் லிங்க்டின்ல போய் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்டோட வச்சு உங்களை ஓபன் பண்றது. ரைட், ஓபன் பண்ணினா அவன் ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சிருக்கிறான். உங்களோட டிகிரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையும் நீங்க அந்த லிங்க்டின்ல போட்ட உடனே உங்களுக்கு தொடர்பு உடையாக்கள் எல்லாரையுமே அவன் கொண்டு வந்து காட்டுவான். காட்டினா நீங்க அவளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க. அவையோட உரையாடுற நேரம் அவையில் ஒரு வாய்ப்பு இப்படி இருக்குன்னு சொல்லிவிடும். இல்லைன்னு சொன்னால் அவையில் போஸ்ட் பண்ணிவிடும். அவையில் போஸ்ட் பண்றது வரும். இதுதான் ரியலா ஆக்டிவா நாங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்குரிய முறை. விளங்கிச்சா சேஷாந்த்? ஆகவே இன்னைக்கு நீங்க என்ன துறைன்றதை பத்தி விடுங்க. உங்களோட இன்ட்ரெஸ்டை எக்ஸ்பிரஸ் பண்ண தொடங்குங்க. நான் சொல்ல விளங்குதா? இப்ப நான் வந்து உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சூழலியல் விஞ்ஞான பட்டதாரி, பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் சரிதானே. என்னுடைய ஃபேஸ்புக்கை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஷேர் பண்றேன். என்னுடைய ஃபேஸ்புக்கை நான் எழுதுறது முழுக்க நான் ஒரு எப்படி சொல்றது சித்தர் தத்துவம். நீங்க தமிழ் படிக்கிறார்கள் இங்க இருப்பீங்க. சித்தர் பாடல்கள், மெய்யியல், ரைட், அடுத்தது வந்து இறை உபாசனைகள், சித்தாந்தம், இப்படி இந்த விஷயங்கள் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆக்சுவலா நான் ப்ரொஃபஷனலி ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் உள்ளதால் ஓகே. ஆனால் என்ன எக்ஸ்பிரஸ் பண்றது என்னுடைய பேஷன் என்ன அப்படின்னு சொன்னா லேர்னிங் த ஏன்ஷியன்ட் விஸ்டம். ஓகே, சோ எல்லா விதமான புராதன ஞானங்களையும் படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேஷன். நான் அதை பத்தி தொடர்ச்சியா ஃபேஸ்புக்ல எழுதி கொண்டிருப்பேன். அப்ப இதை எழுதி கொண்டு வந்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் இதுல எழுதினதால எனக்கு பிரேசில், அமெரிக்கா இப்படின்னு சொல்லி உலகெங்கும் மாணவர்கள் இருக்கிறார்கள். ஓகே, என்னட்ட படிக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்ப நீங்க முதலாவது கரியரை பில்டப் பண்ணணும்னு சொன்னால் உங்களை பற்றி யாரு நான் நினைக்கிற மாதிரிக்கு உங்களோட தலைவர் கஜானியோட ஃபேஸ்புக்ல ஒரு நல்ல அழகான இன்ட்ரோ பார்த்தேன். அப்படின்னு சொன்னால் நீ யாருன்றது தெரியற வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கு. ரைட், நீ யார்கிட்டையும் போய் சொல்ல தேவையில்லை. எக்ஸாக்ட்லி அதுதான் மெசேஜ். ஓகே, உங்களோட சோஷியல் ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி உங்களுடைய பேஷனை, அது வந்து ஆர்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் காமர்ஸ், சயின்ஸ் எல்லாம் இல்லை. நீங்க சில வேளையில ஒரு ஆர்ட்ஸ் கிராஜுவேட், ஆனால் தமிழில் அறிவியலை எழுத வேண்டும் என்று உங்களோட தமிழ் மொழியை பிரயோகிச்சு நீங்க எழுதினீர்களாக இருந்தால் சில தமிழுக்குள்ள நீங்க ஒரு பெரிய ஒரு அறிவியல் இலக்கியத்துக்குரிய ஒரு ஆளா நீங்க வரலாம். நான் சொல்ல விளங்குறேன். நீங்க தமிழ் படிச்சிருக்கிறதுக்காக
அதுக்குரிய மார்க்கெட்ன்றது நீங்க பார்க்க போனீங்கன்னா தமிழ்ல உங்களால வந்து ஒரு நல்ல நூல்களை எழுத்தை கொடுக்க முடியுமா இருந்தால் கிட்டத்தட்ட 10 கோடி மக்கள் எங்களோட தமிழ் பாப்புலேஷன் உலகம் தமிழ்நாட்டோட நாங்க சேர்த்து உலக பாப்புலேஷன் பார்த்தோம்னு சொன்னாங்க. அப்ப இந்த 10 கோடி மக்களுக்கு நீங்க தமிழ்ல சிறப்பான இலக்கியத்தை எழுதினாலே நீங்க ஒரு ஃபேமஸான ஆளா வரலாம். முந்தைய மாதிரி புத்தகம் வெளியிடணுன்றது இல்லை. நீங்க Facebookல எழுதினாலே கிட்டத்தட்ட 1500-2000 பேர் பார்ப்பாங்க சும்மாவே, ரைட்? அப்ப அதே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வரும். முதல் விஷயம் என்னென்றால் ஒரு ஒரு நெட்வொர்க்கிங்கை கிரியேட் பண்ணணும். உங்களுடைய ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல்ல நீங்கள் யார், நான் அந்த விடத்தை நான் எடுத்துக்கொள்றேன் கஜானியில, ரைட்? நீங்கள் யாருன்றது எல்லாரும் விளங்குற வரைக்கும் யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஸோ ப்ரொஃபைல செய்து கொண்டு போற நேரம் ஆட்டோமேட்டிக்கா நெட்வொர்க் உருவாகும். இதே செய்யுங்க. சரிதான சேஷன்? அப்ப எனக்கு லிங்க்டின்ல வந்து அக்கௌண்ட் திறந்துட்டு சரி, நான் ஒரு ஃபண்டுக்கு நான் உங்களுக்கு என்னுடைய லிங்க்டினையும் போடுறேன். எல்லாரும் ரிக்வஸ்ட் அனுப்புங்க, பாப்பா எத்தனை பேர் வர்றீங்கன்றது, ரைட்? ஸோ யூ கேன் கோ அண்ட் சி மை ப்ரொஃபைல் ஹியர். ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நாங்க எல்லாத்தையும் கதைக்க முடியாது. இந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுல நீங்க லிங்க் பார்த்துட்டு கேள்வி போடுங்க, ஐ வில் ஆன்சர். ஓகே சேஷன்? ஓகே சார். அடுத்த இடையில விட்டு நான் சார் அடுத்தது இப்ப கரியரை பத்தி கேட்க போனாலும் பெரும்பாலும் இங்கிருந்து பிரோசனம் இல்லை, வெளிநாடு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கணிசமா நீங்க வந்து இப்படி நம்ம நாட்டிலேயே வினைத்திறன் அதை பயன்படுத்திக் கொள்ள, இந்த மாதிரி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளலாம்னு நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது உண்மையான யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்ன சேஷன், வெளிநாடு போறது உள்நாட்டில் இருக்கிறது இல்ல, சரிதானே? என்னுடைய திறமையை நான் மற்றவர்களுக்கு பிரயோசனமான வழியில் எப்படி வெளிப்படுத்துவதுன்றதா முதல் பாயிண்ட். நான் சொல்ல புரியுதா? இப்ப நீங்க சோசியாலஜி விருப்பம்னு சொல்லிட்டீங்க, சரிதா? சோசியாலஜியில் நீங்க ஒர்க் பண்ணணும்ன்றத சொல்லியாச்சு, சரியா? இப்ப சோசியாலஜில ஒர்க் பண்ணணும் என்றால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீங்க வாழ்ற சமூகம் சார்ந்து, சரிதானே, என்ன சமூக பிரச்சனைகள் இருக்குது. ஓகே, சோ அந்த சமூக பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னுடைய சிந்தனை என்ன, மற்றவர்களுடைய சிந்தனை என்ன? ஓகே, இப்ப ட்ரக் ப்ராப்ளம் எங்க சமூகத்துக்குள்ள இருந்து கொண்டு இருக்குது, சரியா? அப்ப இந்த ட்ரக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நீங்க ஆக்டிவா உங்களுடைய கருத்துக்கள் என்ன இப்படின்னு சொல்லி நீங்க இன்வால்வ் ஆக தொடங்க, இதுல இன்வால்வ் ஆகி கொண்டிருக்கிற மற்றவர்கள் எல்லாரும் உங்களை கவனிக்க தொடங்குற நேரம் சேஷாந்த் என்ற ஒரு பையன் நல்லா எழுதிட்டு இருக்கிறான், விஷயம் இருக்கு, சோ அவனை நாங்க இந்த ரிசர்ச்சுக்கு எடுக்கலாம்ன்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நான் சொல்ல புரியுதா? ஆமாம் சார். அப்ப நீங்க செயல்படாம டிகிரியை வச்சுக்கொண்டு செய்யல, உங்களை விளங்க சொல்லுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேராசிரியர் வந்து என்னுடைய நூலை கொடுத்து நான் வாசிக்க சொன்னா அவர் என்னட்ட டிகிரி இருக்கான்றது அவர் ஒரு நாள் பார்த்து, நான் ஒரு சயின்ஸ் டிகிரி இருக்காரு சொல்றாங்க. ஆனால் நான் எழுதியிருக்கிற தமிழ்ல எனக்கு அந்த வீச் இருக்குது, தமிழ்ல எனக்கு அந்த திறமை இருக்குன்றதை அவங்க மதிக்கிறாங்க. புரியுதா? அப்ப அந்த திறமையை நான் ப்ரூவ் பண்ணி சமூகத்துல தொடர்ந்து இயங்கி கொண்டு காட்டிக் கொண்டிருக்கிறேன், விளங்குதா? அப்ப நீங்க கூட சோசியாலஜி கரியரை டெவலப் பண்ணணும்னா எக்ஸாம் அதெல்லாம் வந்து ஒரு இன்விடேஷனுக்கு, இப்ப நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிற நேரம் உங்களோட டிகிரியை பாப்பா, நான் டிகிரி எடுத்திருக்கிறீங்களா, ரைட், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வச்சிருவோம். அதே போல நீங்க டிகிரி எடுத்தீங்களா இல்லையான கதையே இல்லை. அங்கால நீங்க ஒவ்வொரு நாளும் எப்படி வேலை செய்றீங்கன்றது அங்க விஷயம். ஓகே, சோ உங்களோட கரியர் சோசியாலஜில வரணுமாக இருந்தால் நீங்க இன்றையில இருந்து சமூக பிரச்சனைகளை அவதானிக்க தொடங்கணும், விளங்குதா? உங்களுடைய இமீடியட் சமூகத்துக்குள்ள என்ன சமூக பிரச்சனை இருக்கு, உங்களுடைய மாவட்டத்தில் என்ன சமூக பிரச்சனை இருக்கு, உங்களோட மாகாணத்தில் என்ன சொல்றது, எங்களுடைய இனம் சார்ந்த என்ன சமூக பிரச்சனைகள் இருக்கு, எங்களுடைய நாடு சார்ந்த என்ன சமூக பிரச்சனைகள் இருக்கு, இதுக்குள்ள நான் எதை ஒர்க் பண்ண போறேன்றதை பார்த்து அதுக்குரிய வாசிப்பை செய்து அந்த வாசிப்பு மீது நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வர்ற நேரம் தான் உங்களை எல்லாரும் நம்ப தொடங்குவாங்க ஒரு சேஷான ஒரு தகுதியான ஒரு சமூகவியல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி. இதுக்கு டிகிரி இருக்கணும், இதே பிறகு நீங்க ஃபார்மலைஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இன்னும் கூடும். நான் சொல்ல புரியுதா? இப்ப இந்த சோசியாலஜிக்கல் இஷ்யூஸை வந்து நீங்க இயங்க ஆரம்பிச்சா உங்களை நிறைய என்ஜிஓ வந்து அப்ரோச் பண்ணும், சேஷன் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நாங்க செய்யலாமான்னு சொல்லி. அதுக்கு நீங்க ஹை டிகிரி எல்லாம் வச்சிருக்க தேவை, உங்களோட பேச்சுலர்ஸ் போதும், ஜெனரல் டிகிரியே போதும். நான் சொல்ல புரியுதா? ஆனா திருப்பி எம்ஃபிலோட சைடு பிஹெச்டி செய்தீங்கன்னு சொன்னா நீங்க 2 பக்கமும் ரெகக்னைஸ் பண்ணாலும் வருவீங்க. எப்படி அகாடமிக்காலாவும் இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ரிசர்ச்சர், அடுத்த சைட்லயும் ஒரு ரியலா பிராக்டிகலா கிரவுண்ட்ல ஒரு ஒர்க் பண்ற ஒரு சோஷியாலஜிஸ்ட். ஓகே, so this is the way you have to think. இது எல்லா டிகிரிக்கும் பொருத்தம். ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். நான் ஜெனரல் டிகிரி தான் ஃபாலோ
சார். அப்ப அதை பத்தி கேட்டாலும் நிறைய பேர் டிமோட்டிவ்னா பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இப்படியான விஷயங்களை ஷேர் பண்ணது உண்மையாக பூட்டப்பா இருக்குது. அதான் சொல்றேன், டிகிரி உங்களை யாரும் டிமோட்டிவேட் பண்ணலாம். உங்கள்ட்ட விஷயம், அதாவது உங்களுக்கு ஒரு லட்சியம் இல்லைன்னா எல்லாரும் உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு போகலாம். புரியுதுன்னு சொல்றது. இப்ப முதலாவது உங்களுக்கு வந்து ஒரு லட்சியத்தை டெவலப், நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, இப்ப சோசியாலஜிஸ்ட்னு சொல்லி, இப்ப சோசியாலஜிஸ்ட்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் சமூக பிரச்சனை. இதே இதுல எக்கனாமிக்ஸ் செய்யறால் ஒரு எக்கனாமிஸ்டா வரணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பேப்பர்ல வந்து என்ன எக்கனாமிக்கல் இஷ்யூ போகுதுன்றதை யூ ஹேவ் டு ரீட், ரைட்? ஸோ என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பிரைஸ் என்ன பண்ணுது. அப்ப எக்கானமின்றது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துலயும் அக்ரிகல்ச்சர் எக்கானமி இருக்குது, ஹெல்த் எக்கானமி இருக்குது, என்வரான்மெண்டல் எக்கானமி இருக்குது, ரிசோர்ஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கு. எல்லா விஷயத்திலையுமே நாங்கள் ஒர்க் பண்ண முடியும். நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா தான் உங்களை நோக்கி வாய்ப்புகள் வரும். ஓகே, ஸோ டிகிரி எடுக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்பு வராது. சரியா? இங்க உள்ள எல்லாருக்கும் வந்து இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாங்க டிகிரின்றது என்ன மீனிங், டிகிரியோட மீனிங் என்ன? இளமானி பேச்சுலர் டிகிரின்னு சொன்னால் குறித்த துறையில் அடிப்படை கருத்துக்களை கற்றவர். ஓகே, மாஸ்டர் ஆஃப் அப்படின்னு சொன்னா அந்த குறித்த துறையில் கற்ற கல்வியை பிரயோகிக்கக்கூடியவர். ஓகே, இஸ் அ மாஸ்டர். டாக்டர் இல்லைன்னா பிஹெச்டின்னு சொன்னா அவர் வந்து அந்த குறித்த துறையில் புதிய அறிவினை உருவாக்கியவர் என்ற அர்த்தம். ஓகே, அறிவுகள். ஸோ இதுதான் எங்களோட டிகிரியோட அர்த்தம். அப்ப இந்த தகுதிக்கு அமைய உங்களுக்கு வாய்ப்பு வரும். நீங்க ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா, சோசியாலஜில பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன், அதாவது இப்ப நாங்க சொல்லும் என்ஜிஓஸ்ன்னு சொல்லி அவங்க உங்களை ஒரு ஆஃபீஸரா எடுக்கிறதுக்குரிய பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்குது. இதே மாஸ்டர் முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு ரிசர்ச்சரா எடுக்கிறதுக்குரிய குவாலிஃபிகேஷன் வருது. இதே நீங்க பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த துறையில நீங்க யூ வில் பிகம் அ சீனியர் பர்சன், யூ வில் பி அட்வைசர் ஃபார் அந்த ஆர்கனைசேஷனுக்கு வருவீங்க. ஓகே, அப்ப நாங்க முதல்ல இந்த டிகிரின்றது இல்லை, உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப ஒரு ஃபேமஸான ஒரு கதை இருக்குது, ரைட்? பழைய ஓப்பன் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் A லெவல்ல 3 F எடுத்து அதுக்கு பிறகு இன்ஜினியரிங் டிகிரி பண்ணி பிஹெச்டி பண்ணி he become a வைஸ் சான்சலர் ஆஃப் திஸ் ஸ்ரீலங்கால ஆகப்பெரிய ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்தார். இங்க நீங்க உங்களோட டிகிரியை வச்சு கொண்டு ஜெனரல் டிகிரி ஸ்பெஷல் டிகிரி எல்லாம் இல்லை. உங்களுடைய மோட்டிவேஷன் என்ன? அதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களோட ப்ரொஃபஷன் சோசியாலஜிஸ்ட் இருந்தா யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் எவ்ரி டே தி சோஷியல் இஷ்யூஸ். இஃப் யூ ஆர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்க இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பத்தி நீங்க பார்க்கணும். எக்கானமிக்ஸ் செய்ய போறீங்கன்னு சொன்னால் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் எக்கானமிக்ஸ். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அக்ரிகல்ச்சர் எவ்ரி டே. ஸ்ரீலங்கா அக்ரிகல்ச்சர் என்ன போயிட்டு இருக்கு, நாங்க டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன செய்வோம். ஸோ இப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதை விட்டுட்டு வேலை செய்யாம இருந்தா மற்ற ஜாப்ஸ் இருக்கு. இப்ப சில வேலை இப்ப டாக்டர்ன்னு சொன்னால் நாங்க இப்படி எல்லாம் இது பண்றோம். ஸோ தே ஹேவ் அ வெரி ஸ்பெசிபிக் ஸ்கோப். அவங்க தங்களுடைய தொழில உண்மையா பார்த்து செய்யறதுக்கு இருக்கு. அவங்களுக்கு கரியர்ன்றது ஆட்டோமேட்டட் கரியர், ரைட்? ஸோ டாக்டர்னா டெஃபினெட்லி தே வில் கோ get the appointment and they will go. So அதெல்லாம் டாப் லெவல்ல நாங்கள் ஆனா இப்படியான ஆங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்குது. ஓகே, ரைட். நான் இதுவரைக்கும் ஒரு நல்ல எனக்கு இப்படியா உரையாடுற நேரம் அது ஒரு நல்ல உற்சாகமா நிறைய கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல நல்ல விஷயம் கேள்விகள் கிடைக்கிறது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் போலிக்கு நிறைய பேர் நான் சந்திருக்கேன். இப்ப இது வரைக்குமே இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கரியர் கைடன்ஸை நான் இது வரைக்கும் பெற்றது இல்லை, உங்க மூலமா பெற்றிருக்கேன். நன்றி சார். மென்மேலும் உங்களோட ஆதரவு, உங்களோட இது தொடர்பான கைடன்ஸ் இருக்கணும் என்று நம்புறேன். நான் அதுக்குத்தான் ஒரு இந்த வாட்ஸ்அப் குரூப் போட்டிருக்கிறேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு இப்ப அவ்வளவு பேரே நான் பேச முடியாது, அடுத்தது ஒரே நாள்லயும் பேசி எல்லாத்தையும் செய்ய முடியாது. சோ ஏதாவது டவுட் இருந்தா அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். சரி, போடுங்க. அப்படி நாங்கள் உரையாடல் செய்யலாம். நேரமும் போய் கொண்டிருக்குது. வேற ஆட்கள் ஏதாவது கேள்விகள், முக்கியமாக உரையாட வேண்டிய கேள்விகள் எதுவும் இருந்தால்? ஓம் சார், நானும் கொஞ்சம் பேசணும் சார். எஸ் அஜித், சொல்லுங்க. என்னன்னு சொன்னா சார், நான் பேரானந்தில சோசியல் ஒர்க் டிகிரி இது செய்யறேன் சார். சோஷியல் ஒர்க், சமூக பணி என்று சொல்லி புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. ரைட், ஓகே. சோஷியல் அது டிகிரியோட பேர் என்ன இங்கிலீஷ்ல? சோஷியல் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், BSW. சோஷியல் ஒர்க், ஓகே, ரைட், ஓகே. என்னன்னு சொன்னா சார், இந்த டிகிரிக்கு என்ன வேலை வாய்ப்பு என்னமான்னு தெரியாம இருக்கு சார். அடுத்து என்னன்னு சொன்னா சார், எனக்கு இந்த டிகிரி செய்யறதுக்கு அடுத்ததுல MA செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கு. அடுத்த வேற டிகிரி இதோட சேர்த்து BSc அப்படி வேற இதுல செய்யறதுக்கு
என்ன மாதிரி சார் அதுல அப்படி செய்யலாமா இல்ல இல்ல நீங்க பாத்தீங்கன்னா எம்ஏ சோஷியல் ஒர்க் அப்படின்றதுல இப்ப நீங்க என்ன அதுல பாத்தீங்கன்னா சமூக பணி தானே, ரைட்? சமூக பணி பேச்சுலர், அதாவது இளமானி சமூக பணி. இப்போ உங்களுடைய ஒர்க் எங்க இருக்கலாம்னு சொன்னால் ஒன்று பப்ளிக் செக்டர்ல நீங்க டிகிரியை நல்லா படிச்சுட்டு நல்ல டிகிரியை பாஸ் பண்ணி எடுத்துட்டு எஸ்எல்ஏஎஸ் கவர்மெண்ட் ஜாப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள சமூக பணின்றது பப்ளிக் தான் உலகம் சொல்லுது ஒன்று. இது வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள போய் நீங்க உங்களோட கரியர் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கணும். எஸ்எல்ஏஎஸ் எடுத்து அங்கால டாப் லெவலுக்கு போகலாம். இது ஒன்று, சரிதானே? இரண்டாவது செக்டர் பாத்தீங்கன்னு சொன்னால் டெவலப்மெண்ட் செக்டர்னு சொல்ற என்ஜிஓஸ், சரிதானே? என்ஜிஓஸ் தான் உங்களோட ஜாபுக்குரிய உங்களோட எஜுகேஷனுக்குரிய அந்த ஹப். ஓகே, என்ஜிஓஸ்ல வந்து ஒவ்வொரு சோஷியல் ஒர்க்ஸுக்கு இருக்கிற என்ஜிஓஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ள நீங்க ஜாப்பை சீக் பண்ணலாம், சரிதானே? ஆனால் இது ஆரம்பம் மட்டும் வைங்களேன், சரிதானே? ஆரம்பம். அடுத்து நீங்க மாத்த போறீங்கன்னு சொன்னால் இப்ப சோசியல் சயின்ஸை வச்சுக்கொண்டு அங்க எம்ஏ எக்கனாமிக்ஸை போட்டுட்டோம், இல்லாட்டி ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு MBA போட்டுட்டு நீங்க பிரைவேட் செக்டருக்குள்ள போகலாம். ஓகே, சோ அப்படி யோசிச்சு பாருங்க. அடுத்து இதுல என்னன்னு சொன்னா சார் பிரச்சனையா இருக்கு. இப்ப யூனிவர்சிட்டியில புது டிகிரி கொண்டு வராங்க, ஆனா அதுக்கு என்னென்ன இது வேகன்சி இருக்கு, மற்ற இது ஒரு கரிய கைடன்ஸ் இது ஒன்று இல்லாம இருக்கு சார். இப்ப எந்த டிகிரியை படிச்சா இந்த துறைக்குள்ள போகலாம்ன்ற ஒரு ஐடியா ஒன்று இல்லாம இருக்கு சார். அடுத்தது எம்ஏ முடிக்கலாம்ன்ற இப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிற விஷயத்துல சரிதானே, எங்களுக்கு யாரும் வந்து தட்டுல சோறு போட மாட்டேங்கும், அது விளங்கா சொல்லுது. இப்ப கவர்மெண்ட் ஏற்கனவே எங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி ஒன்றை தருகிறது. எங்களுக்கு நாங்க படிக்கிற டிகிரியை வச்சுக்கொண்டு என்னத்தை செய்யலாம்ன்றத கண்டுபிடிக்கிறது எங்கட விஷயம், விளங்கா சொல்லுது. இப்ப முதலாவது வந்து யாரும் உங்களுக்கு பிளேட்ல கொண்டது இந்த டிகிரிக்கு இந்த ஜாப்னு எங்கேயுமே இல்லை, ரைட்? அதாவது வெகு விரைவில் நீங்க பாருங்க அடுத்த இன்னும் ஒரு 5 வருஷத்துல மெடிசினுக்கு கூட அது இல்லாம போகுது. நான் சொல்ல விளங்குதா? இப்ப மெடிசின் வந்து பிரைவேடைஸ் காலேஜ் பண்ணினா இப்ப மெடிசினுக்கு கூட அந்த பிரச்சனை வரும். அப்ப நாங்க மாணவர்களா இருக்கிறார்கள் விலகிக் கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய லட்சியம் என்ன என்றதை நீங்க பார்க்க போறீங்க. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா சஜித்துக்கு, உள்ளுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் யோசிக்கிறீங்க? இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த டிகிரி எல்லாமே ஆக்சிடென்ட் எல்லாம் நாங்க வர்றது தானே, நீங்க விரும்பி வர்றது இல்லை தானே. இலங்கையில நாங்க எல்லாருமே படிக்கிற நேரம் ஆர்ட்ஸ் படிக்கிறாள் நினைக்கும் தான் லாயர் ஆகிறோம்னு சொல்லி, சரிதானே? பயோ படிக்கிறாள் நினைக்கும் தான் டாக்டர் ஆகிறோம்னு, மேத்ஸ் படிக்கிறாள் நினைக்கும் தான் இன்ஜினியர் ஆகிறோம்னு சொல்லி, சரியா? ஆனால் கடைசியா ஒரு 1000 பேர் அப்படி வர மீதி அவ்வளவு பேரும் தங்களோட ஜட்ஜ் ஸ்கோருக்கு அமையத்தானே நமக்கு வாய்ப்பு கிடைக்குது, விளங்குதான்? முதலாவது பிரச்சனை அது. இப்ப கேள்வி என்னன்னா, உள்ளுக்குள்ள சஜித்துக்கு என்ன ஃபீலிங், நான் என்னவா வரணும்னு சொல்லி. அப்ப அதை சொன்னாத்தானே நாங்க இந்த இடத்துல இருந்து அங்க போறதுக்குரிய வழியை கண்டுபிடிக்க முடியும். அதான் நாங்க பேசினாங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வரணும்ன்றதை நீங்க ஃபீல் பண்றீங்க, என்ன அந்த உள்ளுக்குள்ள நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன ஜாப் போனா நீங்க ஒழுங்கா வேலை செய்வீங்கன்னு யோசிக்கிறீங்க? அப்ப எனக்கு என்ன சொன்னா சார், அட்மினிஸ்ட்ரேரியன் இதுக்குள்ள நிர்வாக சேவை இதுக்குள்ள போகணும்ன்ற ஒரு ஐடியா உண்டு சார். அதுக்கு நிர்வாக சேவைக்குள்ள போகணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், சரிதானே? இலங்கையில 32 வயசுக்குள்ள SLAs எடுத்தா டைரக்டா அப்பாயின்மெண்ட்டுக்கு போகலாம், சரிதானே? அப்ப நீங்க டிகிரி அதுக்குள்ள முடிஞ்சால் சில வேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தான் அதுக்குள்ள வரும். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் SLAs கால் பண்றது இல்லை தானே, அது தெரியும் தானே, சரியா? ரிமூவ் ஆகத்தான் SLAs கால் பண்ணுவாங்க. அப்ப சில வேளையில உங்களோட 25 வயசுல டிகிரி முடிக்கிறீங்கன்னா 7 வருஷத்துக்குள்ள ஒரு தடவை தான் கால் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த ஒரு தடவை மிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு போயிடும், சரியா? அடுத்த பாதை என்றால் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கொண்டு கவர்மெண்ட் சர்வீஸுக்குள்ள போறது, ஓகே? மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் ஆகும், இல்லைன்னு சொன்னா வேற ஒரு சிம்பிள் லோவர் ஜாப்ல உள்ள போயிட்டு 3 வருஷம் சர்வீஸுக்கு பிறகு நீங்க SLAs இன்டர்னலா எழுதலாம், சரியா? இல்லாட்டி பிளானிங் சர்வீஸுக்கு போகலாம். அப்படி போய் வரணும். அதுக்குள்ள போனா SLAs, ஸ்ரீலங்கன் பிளானிங் சர்வீஸ், இதெல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ், சரிதான்? அப்ப இதே கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னன்னு சொன்னா இது அடுத்தது லெக்சர் இதுக்குள்ள போறோம்னு சொல்லக்கொள்ள இப்ப இங்கிலீஷ் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார். அதுக்கு அடுத்தடுத்த வழங்க சார். இல்ல லெக்சர்ல என்ன பிரச்சனை? அதாவது இங்கிலீஷ்ல தான் லெக்சர்ஸ் நடக்குது, அப்படியா? இங்கிலீஷ் தான் போய்கொண்டு இப்ப என்னன்னு சொன்னா சார், அங்கால இங்கிலீஷ்ல ஃப்ளோ பண்றது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இங்கிலீஷ் பிரச்சனையால. இல்ல நீங்க அப்படி சொல்லவே இல்லாது. இப்ப இதே பிரச்சனை ஒரு ஜெயவர்தன் நிலப்புறல படிக்கிற என்னுடைய ஒரு மாணவன், இதே பிரச்சனை நான் சொன்னேன் இல்லையா, போசோட பொருண்டு வந்தார், சரியா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்த மெத்தட் என்னன்னு சொன்னால், முதலாவது உங்களுடைய லெக்சர் நோட்ல இருந்து உங்களுடைய பாடநெறிக்கு உகந்த வொக்காபுலரின்னு சொல்றோம் இல்லையா, சொற்கள், சரியா? சொற்கள்
அந்த சொற்களை எழுதி லெக்சர்ஸ்ல ஒவ்வொரு சொற்களையும் எழுதி அதுக்குரிய தமிழ் அர்த்தத்தை விளங்கி 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 உங்களுடைய பாடநெறிக்குள்ள உள்ள அத்தனை ஒக்காபுலரிஸும் உங்களோட மைண்டுக்குள்ள நின்றா தானே லெக்சரர் கதைக்கிற நேரம் நமக்கு புரியும். சரிதானே? தமிழ்ல படிச்சிருந்தா எங்களுக்கு விளங்கணும் என்னன்னு சொன்னால் முதலாவது வருஷம் முதலாவது செமஸ்டருக்குள்ள நாங்க இங்கிலீஷை பிக் பண்ணணும்ன்றது எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலன்ற ஒரு குறை இருக்குது. ஆனால் இன்னும் திருப்பி கதைக்க வேணாம். இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இன்றைக்கு போய் உட்கார்ந்து உங்களோட பாட சம்பந்தமான டெக்னிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட்? உங்களுடைய பாடநெறிக்குரிய வார்த்தைகள் இருக்குது, ரைட்? இப்ப எக்கானமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சப்ளை, டிமாண்ட், ஓகே, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் லாங்குவேஜ் ஃபார் எக்கானமிக்ஸ். இதோடைய அர்த்தம் என்னன்றது கூகுள்ல நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அர்த்தம் தமிழ்ல சொல்லுவாங்க. சரிதானே? இப்ப நான் அவருக்கு அந்த மாணவனுக்கு சொன்ன விஷயம் என்னென்றால் உன்னுடைய லெக்சர் ஹவுஸ் எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல போட்டுட்டு முதல்ல தமிழ்ல என்ன சொல்லி இருக்குன்றதை நீ விளங்கிட்டு அதுக்கு பிறகு அந்த தமிழ்ல சொல்லி இருக்கிறதுக்கு எப்படி ஆங்கிலத்துல வந்து என்னென்ன சொற்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஒரு லாக் புக் நீங்க கிரியேட் பண்ணுவோம் ஒரு சப்ஜெக்டுக்கு. சரியா? அந்த லாக் புக்கை திருப்பி திருப்பி ஒரு 10 தடவை பார்த்தா ஒரு ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டு பாருங்க. அதுக்கு பிறகு இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ். சரிதானே? எப்படி தமிழ் பேச பேச பழக பழக இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியுதோ அதே மாதிரி ஃபேமிலியரைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் தானா வரும். சரியா? திருப்பி கதை கதை சொல்லக்கூடாது, அப்படி இல்லை இப்படி இல்லை. யூ ஹேவ் டு ஒர்க். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, செஷான்ல நாங்க முயற்சிக்காம தம்பி எங்களுக்கு வந்து யாரும் ஒண்ணும் கொண்டு வந்து தீர்த்த முடியாது. சொல்ல தீத்திராலும் சாப்பிடுறது நாங்க தானே. சோ குறை சொல்லக்கூடாது. கிடைச்சிருக்கிறது டிகிரி. சரிதானே? இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கு இல்லையா எக்கனாமிக்ஸ்ல. நீங்க இந்த டிகிரியை செய்யாம உங்களோட அப்பாவோ குடும்பமோ இதை செலவழிச்சு செய்யணுமா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சமாவது வேணும். சரிதானே? அப்ப நாங்க கிடைச்ச டிகிரி எப்படியாவது வாங்கிட்டு போறன்ற ஆப்ஜெக்டிவ்ல சொல்லணும். எனக்கு பிடிச்சிருக்கு முதலாவது டிகிரி முடிச்சுட்டா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஓப்பன் ஆயிடும். சரிதா? அப்ப அதனால டிமோட்டிவேட் ஆகணும். யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே. என்று சொன்னா சார், இது A-level படிச்சதுக்கும் யூனிவர்சிட்டி போய் உண்மையா கஷ்டப்பட்டு படிக்கல சார். அந்த செமஸ்டருக்கு எக்ஸாம் மட்டும் தான் பாஸ் பண்ணி வந்தது. நார்மல் பாஸ், சியும் பியும் ஏயும் வந்துருக்கு சார் குறிப்பிட்டதுல. ஆனா என்னன்னு சொன்னா சார், கஷ்டப்பட்டு படிக்கல. அங்க லெக்சர் இங்க தமிழ்ல படிச்சுட்டு அங்க இங்கிலீஷ் மீடியத்துல போனோடனே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச புள்ள ஆக ஒரு அது கூட மனநிலையில தானே தங்கி இருக்குது தம்பி. இப்ப நான் வந்து நான் தமிழ்ல படிச்சுட்டு இங்கிலீஷ்ல யூனிவர்சிட்டி டிகிரி செய்துட்டு வேலைக்கு போற சிங்கள இடத்துல போனான். சரிதானே? முழு சிங்கள இடத்துல போனான். சரியா? அப்ப நான் அங்க போயிருந்துட்டு எனக்கு சிங்களம் தெரியாது நான் அப்படின்னு சொன்னா இந்த வேலையை பார்க்க முடியுமா? நான் அங்க வேலை செய்யணும்னா சிங்களத்தை படிக்கத்தானே வேணும். சரியா? இப்ப இதே விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இருந்து போட்டு நோர்வேல போய் வேலை செய்யறோம்னு போறார்கள், பிரான்ஸ்ல போய் வேலை செய்ய போறார்கள், ஜெர்மன்ல போய் வேலை செய்யறார்கள். அங்க போய் அந்த மொழி படிக்காம நீங்க வேலை செய்யல தானே, ரைட்? இங்க வேலை இல்லைன்னு சொல்லி அங்க ஓடி போய் அந்த மொழியை படிச்சுட்டு செய்யற போய் அங்க கஷ்டப்படுறதுக்கு இங்க ஆங்கிலத்தை ஒழுங்கா படிச்சுட்டு வேலையை செய்யறது தானே. உங்களுடைய மனநிலையை தான் நீங்க மாத்தணும். விளங்குதா? குறை சொல்லி கொண்டிருக்கல. அது இங்க ஆங்கிலம் தெரியாது இல்ல. ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் எதுவுமே இல்லை. உங்கள்ட்ட மொபைல் இருந்துச்சுன்னு சொன்னால் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து வர்ற விஷயத்த போடுங்க. உங்களுக்கு தமிழ்லயே உங்களோட மொழியில தாராளமா சொல்லும். சரியா? அப்ப நாங்க குறை சொல்லி கொண்டிருக்கலாது. இருக்கிற வாய்ப்புகளையும் வளங்களையும் பயன்படுத்தி நான் எப்படி உன்னதமாகிறதுன்றதான் யோசிக்க உரிமையை விட்டுட்டு எல்லாத்தையுமே குறை சொல்லி கொண்டு வந்தா இப்படியே குறை சொல்லி கொண்டு வேண்டியதுதான். ஓகே ஓகே தேங்க்ஸ் சார். நான் கடுமையா சொல்லல, மோட்டிவேட் பண்றதுக்காண்டி சொல்றேன். சரிதானே? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே. முடிக்கலாம்.